அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் பண்டிட் பாலு அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த பிரபஞ்சம் இல்லைங்களா, நம்ம கூட என்றைக்கும் பயணம் பண்ணிகிட்டே இருக்கு இல்லையா, ஒவ்வொரு அசைவும் பிரபஞ்சம் இல்லாமல் இல்லை. ஓகே, இன்றைய தலைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜாதகத்தில் யோக கிரகங்களோட பலமும் பலனும். என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டனோ அந்த விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சதயம் ஆஸ்ட்ரோ சேனல் அவர் நேயர்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என்னுடைய கருத்துக்குள் வருகிறேன். அதாவது ஜாதகம் அப்படிங்கும்போது ஒருத்தர் பிறக்கும்போது நகர்கின்ற கோட்சாரமே ஜாதகம். அவர்கள் வாங்கி வரும் வரம். இதை யாரால எப்பவும் மாற்ற முடியாது. யாராவது மாற்ற முடியுங்களா? சான்ஸே இல்லை இல்லைங்களா? அவங்களுடைய ஜெராக்ஸ் தான் ஜாதகம். அவங்க எப்படி இருப்பாங்க, உடல் தோற்றமாகட்டும், குணமாகட்டும், லக்னம், கேரக்டர், ராசி, ஆக்டிவிட்டீஸ், யாரும் கேரக்டரை மாற்றிக்க மாட்டாங்க. ஆனால் ஆக்டிவிட்டி மட்டும் மாறிட்டே இருக்கும். அம்மாட்ட எப்படி பேசணும், அப்பாட்ட எப்படி பேசணும், அண்ணன், தங்கச்சி, அக்கா, உடன்பிறப்பு எல்லாத்து கூடயும் வெளியே போக்குவரத்து எல்லா இடங்களிலும் வேணா நம்மளாம் மாற்றிக்குவோம். ஒரு சிலர் மாற்றிக்காமையும் இருப்பாங்க. நான் ஏன் மாறணும், அவங்க மாற்றிட்டு போகிறாங்க, யாருக்காகவும் நான் மாற மாட்டேன்றக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இல்லைங்களா, பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே, அப்போது எல்லா ஜாதகத்திலும் யோக கிரகமும் இருக்குது. அதனுடைய பலம் எப்படி, பலன் எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ரூல் உங்களுக்கு தரேன். நான் கடைசியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா கேளுங்க. என்னோட அறிவுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். எனக்கு தெரியாத கேள்வி கேட்டாலும் அதுக்கான தேடுதலுக்கு நன்றி சொல்லிவிட்டு நானும் தேடுவேன். சரிங்களா? ஓகே, இப்போ மேஷத்துலேருந்தே வந்துடலாமே. சரி, மேஷ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா யோகாதிபதிகளாக யாரை சொல்கிறோம்? நம்ம குரு பகவானை சொல்கிறோம். ஏன்னா பாக்யாதிபதி, அஞ்சுக்குண்டான கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான். இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்பவுமே தலைமை பண்புக்குண்டான விஷயத்தை தான் வந்து சூரிய பகவானும் கொடுப்பார். தன்னுடைய பாரம்பரியத்தையும் கட்டி காப்பாற்றக்கூடிய இடத்துல வந்து சூரிய பகவான் தான் இருப்பார். ஏன்னா மேஷ வீட்டில் அங்கே வந்து உச்சமடையக்கூடிய கிரகமும் சூரிய பகவானே. நான் பேசும்போது என் கூட பேசிகிட்டே வந்து எனக்கு பேச்சு வரும், இல்லை நான் நின்றுவேன். சரிங்களா? ஆமாவா இல்லைங்களா? எஸ். அப்போ சூரிய பகவான் டிகிரி வைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கிரகம் உச்சமாகுது அப்படின்னாலும் கூட ரொம்ப முக்கியம் டிகிரி. ஏன்னா பரணி 3ஆம் பாதங்கும்போது என்னங்கிறாருங்க, உச்ச பலத்தை இழந்துடுறார், அவர் நீச்ச பலம் அடைஞ்சிடறாரு இல்லைங்களா? அப்போ இந்த மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா யோகம் எங்கே இருக்குது அப்படின்னா, சொந்தத்தில் அவங்க பொண்ணு கட்டாமல் இருந்தவே யோகங்க. சொந்தத்தில் அக்கா பொண்ணு, மாமா பொண்ணு, அத்தை பொண்ணுன்னு கட்டக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2-7க்குண்டான சாரம் வாங்கி சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார். நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, 5க்குண்டான கிரகம் 7ஆம் இடத்தில் வந்து நின்றால் இல்லற வாழ்க்கை சிறப்பு இருக்காதுன்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எல்லா இதுக்கும் ரூல் அப்ளை ஆகாது, மேஷத்துக்கு மட்டும் பொருந்தும். மேஷ லக்னத்துலேயும் மேஷ ராசிலையும் பிறந்திருக்காங்க அப்படின்னாவே இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரகம்சம். ஒரு கிரகம் ஒரு வீட்டில் அதனுடைய பலம் பலவீனத்தை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். 5க்குண்டான கிரகம் மேஷ வீட்டில் 2-7க்குண்டான சாரம் வாங்கி 7ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். அப்போ 7க்குண்டான கிரகம் காலப்புருஷ அடிப்பு 6ஆம் இடத்துல பலவீனமாகிறார், நீச்சம் அடைஞ்சார் இல்லைங்களா? சுக்கிரன் யாரு? மனைவி தானே, கடத்திரக்காரகன் அவர் தானே, பொது கடத்திரக்காரகன் சுக்கிர பகவான் தான் இல்லைங்களா? அப்போ என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இவங்க சொந்தத்தில் பொண்ணு கட்டாமல் இருக்காங்க அப்படின்னாவே இவங்களுடைய யோகம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 5க்குண்டான கிரகம் 7ஆம் இடத்தில் வந்திருந்தால் இல்லற வாழ்வி சிறப்பு இருக்காதுங்கிற ரூல் மேஷத்துக்கு மட்டுமே 100% பொருந்தும். அப்போ மேஷ லக்னம் மேசராசியில் வராங்க, கேட்பாங்க, அக்கா பொண்ணு இருக்காங்க, சொந்தத்தில் பொண்ணு இருக்காங்க, கட்டலாமாண்ணா? வேண்டாம்ப்பா, அது சொந்தத்தில் வந்து சூன்யம் வச்சுக்கிற மாதிரி தான், அங்கே வந்து சந்தோஷம் இருக்காது. ஏன்னா அது ஒரு கிரகம் ஒரு பாவத்துக்குண்டான தன்மையை காலப்புருஷ அடிப்படையில் வாங்கியாச்சு. அதுதான் ரூல். முதல்ல அதை அப்ளை பண்ணிட்டாவே நமக்கு நிறையா விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் அந்த கிரகம் அங்கே உச்சமாகுது, ஏன் அங்கே நீச்சம் அடையுது அப்படிங்கிறது இதெல்லாம் கோல்டன் ரூல்ஸ். இதுதான் பேசிக். ஒரு ஜாதகத்தில் அவங்க என்ன ராசி என்ன ஜாதகம் இருக்கட்டுங்க, பேசிக் ரூல் என்ன, அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. சரி, இப்போ காதலிக்கிறாங்கன்னு எடுத்துக்கோங்க, நான் லவ் பண்ணலான்னு இருக்காங்க. அப்போ புதன் தான் காதல் இல்லையா? அப்போ வந்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு 3-6 வந்து ஜென்ம பகையாக வந்துடுறாரு. 12ஆம் இடத்துல நீச்சம் ஆயிடுறார். 12ஆம் இடத்துல புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சிடுறார். அப்போ என்ன சொல்லணும், அவங்க காதல் கல்யாணம் பண்ணக்கூடாது, யோகங்கள் கிடையாது. ஏன்னா
உங்கள் எதிர்பார்ப்புக்கு இருக்கிற மாதிரி உங்கள் விஷயங்கள் உங்களுக்கு அமையாது. மேஷத்துக்கு எப்பவுமே ஆப்போசிட். ஏன்னா 11க்கு உண்டான சனி பகவான் என்ன ஆகிறாரு, அவர் தான் பாதகாதிபதி. சரலக்னங்களுக்கு பாதகஸ்தானத்தை மிகவும் அதிகமாக இயக்குவது சனி பகவான். ஏன்னா இங்கே வந்து சனி பகவான் வருவார், கடகத்துக்கு சுக்கிரன் வருவார், மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வருவார். ஏன்னா தன்னோட வீட்டுக்குள்ளேயே பாருங்க, ஒரு பாவ கிரகம் பாருங்க, மேஷத்தில் சனி பகவான் நீசம் அடைகிறார். சரிங்களா? இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இதே கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அங்கே உச்சம் அடைவார், அதே 11 பாதகஸ்தானத்தில் கடகத்தில். இங்கே மகரத்துக்கு எடுத்து பாருங்க, செவ்வாய் பகவான் இங்கே உச்சம் அடைவார். அப்போ என்ன, இயற்கையாகவே அந்த வீட்டுக்கு பாதகம் இயங்கிட்டே இருக்கும். சனி பகவான் அந்த வீட்டில் நீ கோச்சாரத்தில் உட்காந்துட்டு இருக்காரு, 3வது பறவையை பார்க்குறாரு. ஆனால் அந்த 3ஆம் வீட்டில் வந்து இப்போ என்ன, யோகஸ்தானம் அதுதான். அப்போ லாபாதிபதி 3ஆம் இடமான மேஷ வீட்டில் நீசம் அடைவதால் காதல் கல்யாணம் கூடாது. மேஷத்துக்கு சொந்தத்தில் பொண்ணு கட்டக்கூடாது, காதல் கல்யாணம் கூடாது. அப்போ என்னாகும், உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்கள் தேடி போகிற மாதிரி. அப்போ யாருங்க லவ் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்காங்க இந்த காலத்தில்? யார் வீட்டில் பெற்றவங்களை பார்த்து கல்யாணம் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் பொறுமை இல்லைன்னா வெளியே போகிறாங்க, பழகிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபெக்ஷன் தான். அவங்க என்னது, ஒரு இனக்கவர்ச்சியை தவிர லைஃபுக்கு வந்து கரெக்டாக வருமானு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் குறைவு. சொல்லுங்கள், மேஷ லக்னமா, மேஷ ராசியா, சொந்தத்தில் பொண்ணு கட்டாதீங்க, லவ் மேரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 9க்கு உண்டான கிரகம் குரு பகவான் வந்து கௌரவ கிரகம். சூரிய பகவானும் குரு பகவானும் தான் கௌரவ கிரகம். இதே காதலிச்சாங்க அப்படின்னா, பெற்றவங்க கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்கன்னா, குரு கோச்சாரத்தில் உங்கள் லக்னத்தையோ ராசியோ உங்கள் 5, 9 பார்க்கணும். அதுதான் ஃபேமிலிகிட்ட சொல்லி என்ன பண்ணுவீங்க, கௌரவமாக கல்யாணம் பண்ணுவீங்க. சனி பகவானோ ராகு பகவானோ பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. அது அவமானத்துக்கு உண்டான விஷயத்த அந்த தேடியே கொடுக்கும். மேக்சிமம் 12 வயசு கீழே குழந்தைங்க மேலே இருக்காங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸுக்கு குழந்தைங்கள வர சொல்லுங்கள். நான்லாம் கவுன்சிலிங் மெத்தடில் தான் ஜாதகமே பார்ப்பேங்க. 12 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா நான் ஒரு கோயில் சொல்வேன், இந்த கோயிலுக்கு போக சொல்லுங்கள், இந்த டைமில் இந்த பிரச்சனையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மூலம் வரும் அப்படின்னு சொல்லுவேன். பெற்றவங்க போய் சொல்லுவாங்க, பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. கேட்பாங்களா? ஜாதகம் நம்ப மாட்டாங்க. முதல்ல என்னன்னே தெரியாது, உட்கார வச்சு இந்த 12 கட்டத்துக்கு 9 தான் இப்படி இருக்குது, இந்த மாதிரி அமைப்பு இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அழகாக குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த விஷயத்தை நீ ஆக்டிவேட் பண்ணியே ஆகணுமா, இந்த சாமியை நீ கும்பிட்டே ஆகணும்னு சொல்லும்போது யோக கிரகத்துக்கு உண்டான கிரகத்தையோ இல்லை அந்த தசாபுத்திக்கு உண்டான யோகம், ஏன்னா திரிகோணத்துக்கு அவன் எடுத்துக்கணும் தசாபுத்தி நடக்கும் பொழுது, அந்த அமைப்பில் நீங்கள் ஒரு கிரகத்தை சொல்லி வழிபாடு கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தை ஃபாலோ பண்ணிக்கும். அம்மா அப்பா சொன்னால் எந்த குழந்தையும் கேட்காது, நம்ம சொன்னால் குழந்தைங்க கேட்பாங்க. சரிங்களா? நான் என்னோட ஆஃபீஸில் இப்படி தான், வயசு 12 வயசு வச்சா கட்டம் போட்டுருவோம், வீடு எங்கேங்க பக்கமாக இருந்தால் குழந்தைங்க வர சொல்லுங்கள், இல்லை ரெக்கார்டிங் பண்ணுங்கள், எனக்கு குழந்தைங்கள ஃபோனில் கூப்பிடுங்க, இல்லை எனக்கு வீட்டில் போய் குழந்தைங்க எனக்கு ஃபோன் பண்ணி தான் என்கிட்ட பேசணும், ரெக்கார்டிங் பண்ணி கொடுப்பேன், நீ இப்படி தான் இருக்கணும், இது தான் செய்யணும் அப்படிங்கும் போது அந்த குழந்தைங்க கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணணும். ஏன்னா ரொம்ப லாங்லேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட நம்ம ஆர்டர் போட முடியாது இல்லைங்களா? என் ரூல் இது தான். பட் இருந்தாலும் நம்ம சில விஷயங்கள் நம்ம பார்த்து தானே ஆகணும். அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பார்த்துக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, இப்போது இந்த மேஷத்துக்கு யோகம் எப்படி வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா, இப்போ 9க்கு உண்டான குரு பகவானே விரயத்துக்கு அதிபதியாகிறார். அப்போ பாக்கியத்தையும் கொடுத்து என்ன பண்ணுவார், உங்களுக்கு விரயத்தையும் அவர் கொடுப்பார். அப்போ குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கோடி கோடியாக கொட்டி கொடுக்கும் கிரகம் அல்ல. யார் 12 லக்ன ராசியாக இருக்கட்டுங்க சொல்லுவாங்க குரு தசை வந்துருச்சு கூரையை சொல்லுவாங்க, சுக்கரதசைக்கும் குரு சொல்லுவாங்க, அப்படி கிடையாதுங்க. சொல்லுவாங்க தெரியுங்களா, ஓடி போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அட்டம்சன் 2 பேர் இருந்தாங்களாம். ஒரு கோயிலில் நகத்திடுறதுக்காக போனாங்களாம். நகத்திட போனான் பாருங்க, அவனுக்கு 9ல் குரு. வெளியே நின்னா பாருங்க காவலுக்கு, யாராவது வந்தால் சிக்னல் அடிப்பா காட்டுப்பான்னு சொன்னாங்க பாருங்க, அவனுக்கு அட்டமத்து சனி நின்றுட்டு இருக்கான். இவன் நகையை திருடிட்டு இருக்கான், யாரோ போகிறாங்கன்னு சொல்லி சிக்னல் கொடுத்து அவன் மாட்டிக்கிட்டான், இவன் எஸ் ஆயிட்டான். இதுதான் ஓடி போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனிம்பாங்க. தானாக போய் மாட்டிக்கிறது அட்டமத்து சனிங்க. அவன் சிக்னல் கொடுக்காம நேராக உள்ளே வந்தால் கூட தப்பிச்சிருக்கலாமா? நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி தனக்கு தானே மாட்டிக்குவாங்க. அதே மாதிரி 9ல் குரு இருக்கிறவங்க வெளியூர் போய் பொழைச்சாங்க நல்லாயிருக்கும். அதுதான் ஓடிப்போம் 9ல் குரு. உள்ளூரில் இருந்தாங்கன்னா டெவலப் ஆக முடியாது. அப்போ மேஷ லக்னராசி என்ன பண்ணுங்க, வெளியூர் போய் லைஃப்பை கொண்டு போனாங்கன்னா, பிஸ்னஸை கொண்டு போனாங்க அப்படின்னா, ட்ராவல் பண்ணி அவங்க கொண்டு போகிறாங்க பிஸ்னஸ் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இயற்கையாக 9 இயங்குதில்ல அவங்களுக்கு. அவங்க ஜாதகத்தில் எங்கே வேணால் இருக்கட்டுங்க, அவங்க ஜாதகத்தில் எங்கே வேணால் இருக்கட்டும். இதெல்லாம் பொதுவான காலப்புருஷ அடிப்படையில் இருக்கக்கூடிய விதிகள். சரிங்களா? அப்போ 9 குருங்கும் போது 12 என்னங்க, நெடுதூர பயணமா,
நம்ம என்ன சொல்லுவோம், வெளிநாட்டு பயணம்னா 12 சொல்லுவோமா? அப்போ என்ன பண்ணவங்க, ஓரளவுக்கு நாலேஜ் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ போய் தனக்கு உண்டான இடத்த வந்து அங்கே நிற்க வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு உண்டான வருமானம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தில் தன் வீட்டுக்கு 8ல் வந்து உச்சம் அடைகிறாருங்களா, காலப்புருஷருக்கு கடக வீட்டில் உச்சம் அடைகிறார். அது நீர் ராசி. அப்போ தன் வீடு 8 அப்படிங்கும்போது என்னங்க, மறைமுகம் தானே. அதனால் அந்த இடத்துல இன்னொன்று பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு 5ஆ இயங்குது. அதனால் அவங்க வெளிநாடு வெளியூர்கள் போகிறதுங்கிறது சிறப்பாக இருக்கும். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அவங்க பயன்படுத்திக்கணும். ஆனால் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, சனி பகவானே 10, 11 வர்றதுனால வாய்ப்புகளை வந்து நிறைய மிஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னொரு வாய்ப்பு இதை விட பெஸ்ட்டாக கிடைக்குன்னு நம்பிக்கை வாங்க. எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணக்கூடாதுங்க. இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்லாம் கிடையாது. நமக்கு நாமே இயலாமை. இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா தான் அடுத்த வாய்ப்பு இதை விட பெருசாக பயன்படுத்திக்க முடியும். உண்மைதாங்க. அதனால் இவங்களுக்கு சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த மாதிரி கிரகங்கள் இப்போ 8க்கு உண்டான கிரகமே மேஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயாக வரார் இல்லையா? மேஷ லக்னத்துக்கு 8க்கு உண்டான கிரகம் செவ்வாய் தானேங்க. அப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இயங்குறதுனால இவங்க வெளிநாடு போகிறது வெளியூர் போனாதான் வருமானம் எடுத்துக்க முடியும். அப்போ ஃபேமிலியாக கொஞ்சமாவது விட்டு இருக்கணும். கரெக்டாக அந்த ராகு கேதுவோட தசா புத்தி காலங்கள், சனி மகா தசா புத்தி காலங்கள், புதனோட தசா புத்தி காலங்கள் வரும் பொழுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இல்லற வாழ்க்கை விட்டு கொஞ்சம் பிரித்து வைக்கும். இயற்கையாகவே நடக்கும். ஆனால் இல்லை எப்படி விட்டுட்டு போகிறது, பொண்டாட்டிங்க பாவம், புள்ள பாவம், பையன் பாவம், நான் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டில் ஒன்று அந்யோன்யமாக இருக்காங்கன்னா பொருளாதார வளர்ச்சி இருக்காது. பொருளாதார வளர்ச்சி வேணும்னா அங்கே என்ன பண்ணணுங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அந்த குறிப்பிட்ட பீரியட் அந்த குரு மகா தசை உள்ளே வருது, புத்தி உள்ளே வருதுங்கும் போது கொஞ்சம் இடமாற்றம் இருக்குது அப்படின்னா அந்த குரு பகவான் யோகத்தை கொடுப்பார். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரிஷபத்துக்கு எடுத்துக்கோங்க, 8ஆம் வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தான் வருவார். இன்றைக்கி வந்து ரிஷபராசிக்குள்ளே குரு பகவான் பயணம் பண்ணிகிட்ருக்கார், வச்சு செஞ்சிட்ருக்காங்க ரிஷப லக்னத்தை ரிஷபராசியும். ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லைங்களா? அப்போ யாருக்கெல்லாம் சனி மகா தசையும் ராகு கேதுவோட தசாபுதி நடக்குதோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா ராகு பகவான் கோச்சாரத்தில் இருந்து ரிஷபத்தை பார்க்குறாரு இல்லைங்களா? குரு பகவான் 8ல் வந்து உட்காந்துட்டு இருக்கார். என்ன பண்ணணும் தெரியுங்களா? இந்த ஒரு பேராசையை கொடுக்கும். லாபத்தில் கூடிய ராகு பகவான் ஏதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சொல்லி எல்லாம் கொண்டே போடுவாங்க. பெரிய லெவலில் கடன் வாங்கி போட்டாங்கன்னா ஃபுல்லாக லாக் ஆவாங்க. தசாபுத்திகளை இருந்தாலும் கோச்சாரத்தை தாண்டி இது நடக்காது இல்லைங்களா? கோச்சாரம் தானே தசாபுத்திக்குள்ள விஷயத்தை கொடுக்கும். அப்போ இந்த ரிஷப லக்ன ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதி புதன் பகவான் தான். 2, 5க்கு உண்டான கிரகம் புதன் பகவான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தில் போய் நீச்சம் அடைஞ்சிடறார். இவங்களுக்கு தன்னோட மேலே அதிகம் கான்ஃபிடென்ட் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், சரியாக செய்வாங்க, பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, குடும்பத்துக்காகவே ஓடி ஓடி உழைப்பாங்க. அதை தாண்டி இது உலகங்களுக்கு கிடையாது. ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்தை தாண்டி எந்த இதுவும் கிடையாது அவங்களுக்கு. ஆனால் குடும்பத்துக்கு உங்கள் மரியாதை கிடைக்காது. இவங்க என்ன செஞ்சால் அளவே வாங்க மாட்டாங்க. குடும்பத்துக்குள்ளார என்ன செஞ்சாலும் நீ என்னம்மா பண்ணிட்டு இருந்தா கேள்வி கேட்பாங்களே தவிர, அப்படி தானே கேட்பாங்க. ஆமாம்மா இல்லைங்களா? சரிங்களா? ரிஷபலக்கு ஏன்னா சுக்கிர பகவான் இல்லைங்களா, அவரே 6ஆ வந்துடுறார். தனக்கு லாபத்தில் போய் உச்சம் அடைஞ்சார். இவங்க லாப நோக்கம் இல்லாமல் எந்த விஷயம் பண்ணவும் மாட்டாங்க. ரிஷப லக்னக்காரங்க லக்னாதிபதி லாபத்தில் உச்சம் அடைகிறதுனால எந்த விஷயம் பண்ணாலும் தனக்கு என்ன கிடைக்கும், இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன கிடைக்கும்னு கண்டிப்பாக கணக்கு போடுவாங்க. கால்குலேஷன் இல்லாமல் எந்த விஷயம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 2 புதன் இல்லையா? புதனேவே கணக்கு தானே. 5ல் வந்து ஆட்சி உச்சம் மூலத்தில் உட்கார்றாரு. ஆனால் என் லக்னாதிபதி 5ல் நீச்சம் அடையக்கூடிய கிரகம் அமைப்பு இருக்கிறதுனால, ஆனால் அவர் லாபத்தில் வந்து உச்சமாக வச்சுக்கோங்க. இவங்க வந்து லாப பணத்தை கொஞ்சமாக இவங்க தானம் கொடுக்கணும். அப்போ தான் யோகம் பேசும். சரிங்களா? இவங்க லாபம் என்ன, இவங்க வருமானம் என்ன, அதை வந்து இவங்க என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் ஒரு 10 ரூபா 100 ரூபா இருக்கா, ஒரு 10 ரூபா கொடுங்கப்பா, அதிகம் வேணாம், முடியலையே 5 ரூபா கொடுங்க. அந்த 100க்கு 5 ரூபா. ஏன்னா நான் ரிஷப லக்னம் தான். நான் என்ன பண்ண தெரியுங்களா, ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதிலிருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு ஒரு கோயில் வருதுன்னா ஒரு அரிசி வாங்கி கொடுத்துருவேன், ஒரு சிப்ப அரிசி கொண்டு போய் வாங்கி கொடுத்துருவேன். எனக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஆக்டிவ் பண்ணும்ல, அதனால். சரிங்களா? இன்னொரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா ஸ்டடீஸ்க்காகவும் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸ்டடீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா 2, 5ங்கும் போது புதன் பகவான் அங்கே யோகத்தை கட்டாயம் கொடுப்பார். இவங்க என்ன பண்ணு கேட்டிங்கன்னா 5th படிக்கிற குழந்தைங்களுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், ஒரு 5 பேர்த்துக்கு மட்டும். ஆனால் மறக்காமல் இரேசர் எடுத்துடணும். ஏன்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸில் இரேசர் யாருன்னு கேட்டால் ராகு. ஒரு விஷயத்தை அழிக்க கிரகம் தான் ராகு. சரிங்களா? அப்போ இரேசர் என்ன, நீங்கள் என்ன தான் வந்து இரேசர் இருக்குன்னா நீங்கள் கொடுக்குற விஷயத்தை அழிச்சிடுவார். அதனால் இரேசரை மறக்காமல் எடுத்துட்டு
5வது படிக்கிற 5 குழந்தைங்களுக்கு மட்டும் இவங்க கொடுத்தா நல்லாயிருக்கும். லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம். லைப்ரரியில் மெம்பர்ஷிப் ஆகிட்டு அந்த லைப்ரரிக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னு வச்சுக்கோன்னா, ஒரு சின்ன ஃபேனில் கண்டென்சர் போயிடுச்சா அந்த ஃபேனில் வாங்கி போடுறது, ஒரு டேபிள்ஸ் வாங்கி போடுறது, ஒரு 4 புக்ஸ் அடுக்கி விடுறது. பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் வந்து நெட்டு போல்ட்லாம் பார்த்தீங்கன்னா கழட்டி வச்சுருப்பாங்க யூஸ் பண்ணாமல், அதுக்கெல்லாம் ரொம்ப 50 ரூபா கூட செலவாகாது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நெட்டு போல்ட்டு போட்டு ஒரு ரேக் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ தண்ணி கேன் வாங்கி வைக்கலாம். இந்த விஷயம் சின்ன சின்ன நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே பரிகாரங்கள் இருக்குங்க. ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி லாங்கில் போய் இதெல்லாம் பண்ணணும்னு கிடையாது. நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுதான் பரிகாரம் இல்லைங்களா? சொல்லுவாங்க, நான் போகாத கோயிலுக்கே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் எல்லாமே பண்ணிட்டேங்க, எனக்கு எதுவுமே கிடைக்கலைங்கம்பாங்க. ஏன் கிடைக்கல? கிடைக்கக்கூடிய நேரம் இருந்தால் தான் கிடைக்கும். அதற்குண்டான உங்கள் கர்மா எப்போ ஜாதகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கழியுதோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லக்கூடிய பரிகாரத்தை பண்ணணும். நான் இவங்கள போய் பார்த்தேன், அவங்கள போய் பார்த்தேன், எல்லாம் பண்ணேன், எதுவுமே எனக்கு பலிக்கலைன்னா ஒத்துக்கவே மாட்டேன். நீங்கள் போய் யாரை பார்த்தீங்கன்னு தெரியாது எனக்கு, நீங்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க சொன்னது ஒரு ரூல் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் செய்கிற ரூலும் இருக்கும். ஆனால் எப்போ கிடைக்குமோ அப்போ தான் கிடைக்கும். செய்யுங்க. 5 வாரம் போனால் போதுமா, 7 வாரம் அதெல்லாம் கிடையாது. உனக்கு பிரச்சனை தீரணுமா, போயிட்டே இரு, கோயிலுக்கு போயிட்டே இருங்க. யோக கிரகங்களை மட்டும் ஆக்டிவேஷன் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் 9 சரிங்களா? அதே பற்றி ரிஷப லக்னத்துக்கு எடுத்தாலும் ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 9 பாதகமாக வருவார். யாருங்க? சனி பகவானே தான். 9, 10க்கு உண்டான கிரகம் சனி பகவான். அப்பாவை நன்மை கிடையாது. ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவை நன்மைகள் அதிகம் கிடையாது. அப்பா சப்போர்ட் உங்களுக்கு அதிகம் கிடைக்காது. ஏன்னா 4க்கு உண்டான கிரகம் 6ல் வந்து நீச்சம் அடைஞ்சிடுறார், 12ல் போய் உச்சம் அடைகிறார். அப்பா ரோல் மாடலாக இருப்பார். ஆனால் அப்பா நன்மைகள் அதிகம் சப்போர்ட் உங்களுக்கு தேவையும் போது கிடைக்காது. ஆனால் அவர் வளர்ந்தது அப்படி இருக்கும். கிடைக்காது அப்படிங்கிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஃபேமிலிக்குள்ளார அவங்க அம்மா அப்பா எப்படி வளர்ந்தாங்க, அவங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதை தான் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் நான் படுற கஷ்டம் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அன்றைக்கி அப்படி இல்லை. அந்த காலத்தில் அப்போல்லாம் ஆடு மாடு தான் மேய்ச்சாங்க. உண்மைதாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு டிகிரி எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்கோம், நம்ம பசங்களை படிக்க வைக்கிறோம். படிப்பு இல்லாமல் எந்த விஷயம் நீ கிடையாது. படித்தா பொழைச்சிக்கலாம், எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம். ஏன்னா அறிவை யாரும் திருட முடியாது. யாராவது திருட முடியுங்களா? சொத்து பற்றி யாராவது ஏமாற்றி வாங்கிடலாம் இல்லைங்களா? உங்கள்கிட்ட அறிவு இருக்குது அப்படின்னா யாருனாலையும் திருட முடியாது. அதுதான் நாலேஜ் இல்லைங்களா? அனுபவம் ஒன்று, அறிவு ஒன்று. யாராலையும் கொடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. கிடைச்ச வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ சொத்து பத்துகள் அப்படின்னு வச்சுக்கோ, நமக்கு இதை ஏமாற்றிடுவாங்க. அப்போ நாலேஜ் விஷயம் அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ நமக்கு அதுதான் கொடுப்பாங்க. அதுதான் அமைப்பு. சொல்லுவாங்க, எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே பண்ணி தர மாட்டாருங்க. அமைப்பு இல்லைப்பா உனக்கு, சொல்லி பாருங்க, தப்பாக நினைக்க மாட்டாங்க. நீ அப்பாவை மதிச்சுக்கோ, உன் அப்பாவுக்கு நீ கடமையை சரியாக செய். ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கலங்கும் போது நீ திருப்பி அடிச்ச அப்படின்னா அது என்ன பலன் இருக்குது? கவுன்சிலிங் மெத்தடில் ஜாதகம் பாருங்கள். ஐயா சொன்னாங்க நெகட்டிவாக தான் பார்க்கணுன்னு. நெகட்டிவாக பார்க்கலாம், தவறு கிடையாது. எந்த இடத்துல எதை சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணும். அது அவருடைய குணம், நம்ம பேசக்கூடாது. பட் நான் கவுன்சிலிங் மெத்தட் தான். என்ன காரணம்னா அவங்க பிரச்சனையோட தான் உள்ளே வராங்க. அந்த பிரச்சனையும் பாதிப்பு நம்ம பயமுறுத்தக்கூடாது. உண்மைதாங்க. அவங்க பிரச்சனையை விட்டு வெளியே வரணும்னா நம்ம என்ன பண்ணணுங்க, இந்த கிரகம் இப்படி இருக்குது, இதை செய்யுங்கன்னு சொல்லணும். அப்போ ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு அப்பாவோட நன்மைகள் கொஞ்சம் குறைவு தான். என்ன காரணம்? 9 பாதகாதிபதி சனி பகவான் வராரு. சூரிய பகவான் தான் அப்பாவுக்கு உண்டான கிரகம். 4ஆம் இடத்துல வந்து தனக்கு 6 நீச்சம் அடைஞ்சிடுறாரு, 12ல் போய் உச்சம் அடைஞ்சிடறாரு. இந்த குழந்தை எப்போ பிறக்குதோ அப்பாவுக்கு கட்டாயம் வளர்ச்சி உண்டு. ரிஷப லக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்தா அப்பாவிற்கு வளர்ச்சி உண்டு. கேட்டு பாருங்க, இதெல்லாம் கோல்டன் ரூல். ஏன்னா நான் பிறந்ததுக்கப்புறம் தான் அப்பாவுக்கு வளர்ச்சியே வந்தது. எல்லாம் என் அனுபவம் தான், என்னோட சொல்லிட்டு இருக்கேன் நான். ரிஷப லக்னத்தில் குழந்தை பிறக்க அப்படின்னா கட்டாயம் அவங்க அப்பாவுக்கு வளர்ச்சி. சொத்து கண்டிப்பாக இல்லாமல் இருந்தாலும் சொத்து சேர்த்துவாங்க. அப்பாவுக்கு நல்லா இருக்கும், ஆனால் அப்பாவோட அந்த இது வந்து இவங்களுக்கு கிடைக்காது. சரி, இப்போ வந்து மிதுனத்துக்கு வருவோம். இந்த மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானே பாதகாதிபதி. எப்படி இந்த பாதகாதிபதிகள் வேலை செய்யும்? அப்போ யோகாதிபதிகள் பாதகாதிபதி சாரம் வாங்கிட்டாங்கன்னா யோகம் கிடைக்குமா? அதுக்கு உண்டான பலன் என்ன? அதையும் பார்த்துடலாங்களா? சத்தம் பத்தலையே எனக்கு. பார்க்கலான்னா பார்க்கலாம். ஓகே, சரி. இந்த மீனத்துக்கு பாதகாதிபதியான குரு பகவான் கடக வீட்டில் வந்து உச்சம் அடைஞ்சிடுறார். அப்போ யாருடைய சாரத்தில் போய் நீச்சம் அடைய பார்த்தீங்கன்னா புதனோட சாரத்தை நீச்சம் அடைகிறார்.
ஆயில்யம். 2ஆம் பாதம் என்ன உங்களுக்கு புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சிடுறார். அப்போ மிதுன லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா தன்னுடைய ஆசான் யார் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க தான் ரோல் மாடலுங்க. அவங்கள கட்டாயம் மதிக்கணும். குருவை மதிச்சாதான் உங்கள் கர்மா கழியும். எந்த இடத்துல வந்து அவன் என்ன சொல்லி கொடுத்தாங்க நானாக கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற என்ன உங்களுக்குள்ளே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இவங்களுடைய குரு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க, தன்னுடைய இன்னொரு விஷயத்தை பார்த்திங்கன்னா அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்காது. அதுதான் புதனோட இது. அதே மிதுன லக்ன ராசியில் படிக்கிற குழந்தைங்க கேட்டு பாருங்கள், ஏதாவது சப்ஜெக்ட் டீச்சரோட பிரச்சனை இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் டீச்சரோட கட்டாயம் ப்ராப்ளம் இருக்கும். ஐயோ அந்த மிஸ் இன்னைக்கு வராங்க ஃபஸ்ட்டு கிளாஸ், நீங்கள் நான் ஸ்கூலுக்கு போகலாமா அப்படிங்க அந்த குழந்தை, எனக்கு வயிறு வலிக்குது ஸ்கூலுக்கு போகல அப்படிங்க. ஏண்டான்னு மிஸ்ஸு வராங்க, அதனால் எனக்கு ஊருக்கு இன்னும் போகலன்னு சட முடிக்கும். கேட்டு பாருங்கள், மிதுன லக்னத்தில் அந்த குரு பகவானோட வேலை கண்டிப்பாக செஞ்சே தீரும். ஒரு சப்ஜெக்டோட பிரச்சனை அந்த மிஸ்ஸோட இருந்தே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த புதன் பகவான் வந்து பாதகாதிபதியாக இங்கே வரதுனாலையும் எப்படி பலன் கொடுப்பாருன்னா, முதல் விஷயம் குரு பகவான் கோடி கோடியாக கொட்டி கொடுக்கும் கிரகம் அல்ல. இன்னொரு விஷயம், குரு பகவானோட திசா புத்தி காலங்களில் உங்களுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா சனி பகவான் தரமாட்டார். சனி பகவான் யோகத்தை தரமாட்டார். ஆனால் சனி பகவான் ஒரு யோகத்தை கொடுத்தாங்கன்னா பரம்பரை பரம்பரையாக சொத்துக்கள் நீடித்து இருக்கும். ஸ்டாண்டிங்காக இருக்கும். சரிங்களா? அப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதவிக்கு உண்டான கிரகம். உங்களை நிறைய அறிமுகப்படுத்துவார், வெளி உலகுக்கு தெரிய வைப்பார், உங்களை பிரபலப்படுத்துவார். எந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு அறிமுகத்தையும் உங்களை டெவலப்பில் கொண்டு வரதான் ஒரு வேலை. சரிங்களா? சனி பகவான் தான் கொடுக்கணும். கேட்பாங்க, எங்க குருதேசம் வந்துச்சுங்க 16 வருஷம். மிதுன லக்னத்தை பொறுத்தளவுக்கு, கன்னி லக்னத்தை பொறுத்தளவுக்கு குரு பகவான் படுத்தி இருப்பார். ரிஷபத்துக்காகட்டும் துலாத்துக்காகட்டும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் எதிரி பாதகம், நன்மை செய்ய முடியாது. அப்போ நன்மை செய்யவே மாட்டாங்களா? புத்திகால நன்மை செய்யும். 16 திசை நடந்தாலும் உள்ளே வரக்கூடிய புத்திகாலங்கள் நன்மையை கட்டாயம் கொடுத்தே தீரணும். சரிங்களா? அப்போது இப்போ யோகாதிபதி வச்சுக்கோங்க, 12 லக்னாசிக்கு எடுத்துக்கோங்க. 12ஆம் இடத்துல போய் உங்களுக்கு இருக்கக்கூடிய இதில் ஒரு பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டார் ஒரு யோகாதிபதி. ஒரு ஜாதகத்தில் ஜாதகம் பார்த்துட்டோம், ஒரு பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட திரிகோணத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் அதிகமான பிரச்சனையை கொடுக்கும். பாதகாதிபதிகள் அந்த யோகாதிபதி சேர்ந்திருந்தாவோ இல்லை யோகாதிபதிகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தாவோ அந்த திசாபுத்தி காலங்களில் அவங்க கவனமாக இருக்கணும். என்ன செய்யக்கூடாது, அது என்ன பாவம், ஒவ்வொரு பாவத்து கணக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த பாவத்துக்குண்டான ரூல் அவங்க செய்யாமல் இருந்தால் போதும், பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் போதும். 4ஆம் பாவத்தில் இருக்கா, அம்மாவை கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. வீடு கட்டாதீங்க, அண்டை இடம் வாங்கி போடாதீங்க, அதெல்லாம் லாக் ஆகும் உங்களுக்கு. உண்மை தானே? 4ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்கு, அது எந்த பாவமாக இருக்கட்டும், பாதகம் ஸ்டார் வாங்கி உட்காந்துட்டு வச்சுக்கோங்க. அந்த இடத்த இயக்காதீங்க, பாசிட்டிவாக இயக்காதீங்க. ஒரு கடனை உடனே வாங்கி நீங்கள் வந்து இடத்த வாங்கி போட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடனை வாங்கி தான் நீங்கள் கடனை கட்டணும். கடனே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, அவங்க கடன் வாங்குவாங்க அந்த காலத்தில் தான், அந்த டைமில் தான் கடன் வாங்கதே எனக்கு பிடிக்காதுங்க, சுத்தமாக பிடிக்காதுங்க. இதே 6ஆம் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, நோய்க்காக கடன் வாங்குவாங்க. இல்லைன்னா தன்னோட உறவுகளுக்கு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, அவங்க கடன் வாங்குவாங்க. இவங்களுக்கு இல்லாட்டியும் அந்த 6ஆம் இடம் இயங்கும். சரிங்களா? அப்போ இந்த மிதுன வீட்டை பொறுத்தளவுக்கு குரு பகவான் அந்த புதனுடைய சாரத்திலே வந்து நீஷம் அடைகிறதுனால இவங்களுடைய யார் குருவோ அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக மதித்தல் வேண்டும். எப்போ அவங்க குருவை கற்றுக்கிறாங்களோ அப்போ வீட்டில் பெரியவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் குரு தானே, அவங்களும் பெரியவங்க தானே, அவங்களும் குரு தான். அதனால் அவங்களையும் அவங்களுக்கு என்ன தேவைகள் அதை செய்யணும். ஒரு பாதகம் இயங்கக்கூடாதுன்னா அந்த காரகத்தை இயக்காமல் இருந்துட்டாவே போதும். சரிங்களா? அப்போ இந்த மிதுன வீட்டுக்கு யோகாதிபதியான கிரகம் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் வருவார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9க்கு உண்டான சனி பகவான் வருவார். இந்த புதன் சனி இருக்குது பார்த்தீங்கன்னா திருநங்கைகளை குறிக்கும். ஏன்னா சனி பகவானும் புதன் பகவான் அலிகிரகம் தானே. அப்போ திருநங்கை சாபம் வாங்கக்கூடாது. மிதுனத்தில் பிறந்தவங்க திருநங்கை கிட்ட சாபம் வாங்கக்கூடாது. அதே மாதிரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லிப்ஸ்டிக் என்ன பக்கத்தில் வந்தால் சிகரெட் ஸ்மெல்லும் வருது, அந்த எல்லா ஸ்மெல்லும் வருது அவங்கக்கிட்ட தான். ஏன்னா 10 ரூபா கொடு கேட்டு வாங்குறாங்க. மருதமலை கோயில் இறங்கி வந்துட்டு இருக்காங்க, ஒரு ஐயா இறங்கி கீழே போயிட்டுருக்காரு,
பணம் கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு திருநங்கை கிட்ட இருந்து அவர் 10 ரூபா எடுக்கிறதுக்குள்ளார அந்த பர்ஸோட பிடுங்கி போயிட்டாங்க. அவர் ஓடுறாரு, என் பஸ்ஸு காசு இல்லைம்மான்னு சொல்லி பின்னாடியே ஓடுறாரு. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் தான், சரிங்களா? அப்போ நம்ம உதவி செய்ய போனாலும் இந்த இடத்துல உபத்திரம் வரும். அப்போ மிதுனத்துக்கு இப்படிப்பட்ட பாதிப்புகளும் வரும். ஏன்னா 5, 9 யோக கிரகமாக இருக்குது. அப்போ அவங்க உடல்நிலை சரியில்லையா, யார் என்ன ஏதுன்னு பார்த்து செய்யுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய தான தர்மமாக இருந்தாலும் என்ன பண்ணணும், நம்மளுடைய ஆத்மார்த்தமாக பண்ணணும். நீங்கள் ஒரு டீ வாங்கி கொடுத்தாலும் சரி. அப்போ என்ன பண்ணணும், மேரிகோல்டு பிஸ்கட்டோ 5 ரூபா பேட் பிஸ்கட் வாங்கி உட்காந்துக்கோங்க. பஸ்ஸில் வந்தாங்கன்னா கொடுத்துருங்க பிஸ்கட் பேக்கெட். காசு கொடுக்காதீங்க. காசு கொடுக்குறதுனால உங்களுக்கு யோகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காசு கொடுத்தா எந்த இடத்துல கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க. மெடிக்கல் செலவுக்காக இவங்க செய்யலாம். வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா மெடிக்கல் உதவி கட்டாயம் செய்யலாம். ஏன்னா சனி பகவானவே முதியோர் தானே அங்கே வருது. முதியோருக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, கை கால் வலி தான் இருக்கும் இல்லைங்களா? ஒன்று சுகர் ப்ரெஷர் இருக்கும், வேறு ஏதாவது அவங்களுக்கு இருக்குமா? சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டாவே போதும் இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு வாரம் ஒரு உங்களுக்கு என்ன ஆசை சாப்பிட்ணும் ஆசைன்னு கேட்டு வாங்கி கொடுங்க. மிதுனத்தில் பிறக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு, தாத்தா பாட்டிக்கு, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, பெரியவங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசை இருக்கான்னு சொல்லி அதை ஒரு வாரம் ஒரு 100 ரூபா செலவாகுமா அவங்க சாப்பிட்றது வாங்கி தருவோம். வேறு என்ன உங்களுக்கு அதிக செலவு கிடையாது இல்லையா? அதுக்கு மேலேயே கேட்டுற போகிறாங்க. கேட்டால் கேட்கிட்டு சேர்த்து வச்சு வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக யோகம் கிடைக்குங்க, கண்டிப்பாக யோகம் கிடைக்கும். சரிங்களா? சரி, அடுத்து வந்து 4ஆம் இடத்துக்கு வருவோம். 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கடகராசி. இந்த கடகத்துக்கு வந்து பாதகாதிபதி சுக்கிர பகவான் தான். பொதுவி இடம் தான், இருந்தாலும் முக்கிய விஷயம் ரூல் சொல்லிடுறேன். கடகத்தில் சுக்கிர பகவான் இருந்தால் திருமணமானதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அந்த ஒய்ஃப் வந்து பால் கொண்டு போகக்கூடாது, ஜூஸ் தான் கொண்டு போகணும். சரிங்களா? மறந்துடாதீங்க. பால் கொண்டு போயிட்டாங்கன்னா மனைவி ஃபஸ்ட் எதிரி. அந்யோன்யம் உங்கள்கிட்ட இருக்காது. அந்யோன்யம் ஏன்னா 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் நீசம் அடைந்தார். சுகாதிபதியே 3ஆம் நீசம் அடைந்தனால இன்னொரு அஃபேர் கட்டாயம் வந்துடும். பொண்டாட்டி எண்ணி பால் கொடுக்கக்கூடாதுங்க. கடக லக்னமாக இருக்கட்டும், ராசியாக இருக்கட்டும், சுக்கிரன் இருக்கு அப்படின்னா மனைவி கையால் வாங்கி பால் கொடுக்க கூடாது. குடித்தாங்கன்னா அவங்கள தான், அவங்களுக்குள்ளார கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். இது ஒரு கோல்டன் ரூல் எடுத்துக்கோங்க. ஏன்னா வரும் தலைமுறைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அதனால தான் சேனலில் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த கடக வீடு என்ன, பாதகாதிபதி சுக்கிர பகவான் இந்த வீட்டில் வந்து உட்காந்துடுறார். 11க்கு நேரம் அந்த போய் சந்திரன் உச்சம் அடைஞ்சிடறாரு இல்லைங்களா? அதே மாதிரி மாமியார் ஒத்து வராது, மாமனார் ஒத்து வராது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏன் ஒத்து வராதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போக முடியாது. கடகத்தில் சுக்கிரன் இருக்கும்போது விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்காது. ஒரு பாதகாதிபதி வந்து ராசிக்கு லக்னத்தில் உட்கார வேண்டிய பிடிவாதம் அதிகமாக இருக்கும் அவங்ககிட்ட. எனக்கு இதுதான் வேணும், நான் இப்படி தான் இருப்பேன் சொல்லக்கூடிய மனைவி தான் அமையும் அவங்களுக்கு. அப்படி கணவன் தான் அமையும், அவங்கள மாற்றிக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஆரம்பத்தில் என்ன பண்ணணும், அம்மா தனியாக வச்சுக்குமா. அப்போ உறவு நீடிக்கும், உறவு நீடிக்கும். ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அதுதான் செஞ்சே ஆகும். அதை செய்யும் தெரியுமா என்ன பண்ணணும், நம்ம அடுத்த விஷயத்த நம்ம சொல்லி தள்ளி வச்சிடலாம். சரிங்களா? ஏன்னா கடகத்தில் சுக்கிரன் இருந்தால் மட்டும்தான் அந்த ரூல் அவங்களுக்கு. சரி, இப்போ கடகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகாதிபதியாக குரு பகவானை எடுத்துக்கலாம், 2க்குண்டான சூரிய பகவானையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5, 10க்குண்டான பஞ்சமாதிபதியாக வருது செவ்வாய் பகவான். இங்கே செவ்வாய் பகவான் நீசம் அடைவார் கடகராசிக்குள்ளேயே. யோகாதிபதி 5, 10க்குள்ள பஞ்சமாதிபதி கடகராசியில் நீசம் அடைவதால் அப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. லக்ன ராசியில் பிறந்துட்டாங்க, செவ்வாய் பகவான் நீசமாக இருக்குன்னா அவங்களுடைய பெயரில் அவங்க பத்திரப்பதி வச்சுக்கக்கூடாது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே வளர்ச்சி கிடையாது. ஒரே வீடு தான், சிங்கிள் வீடு தான். அதுக்கு மேலே பத்திரப்பதிவு விஷயம் வளர்ச்சி இருக்காது. அதுவும் கார்னர் பிளேஸில் இவங்க குடியிருக்கக்கூடாது. நிறையா ஜாதகம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, இந்த புதனுக்கு சொல்லியிருப்பேன். புதன் அம்சத்தில் பிறந்தாலும் அவங்க வந்து அந்த கார்னர் பிளேஸில் வந்து இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ கூடாது. இருந்தாங்கன்னா வளர்ச்சி கிடைக்காது. அப்படி ஒரு கார்னர் பிளேஸில் இருக்காங்க. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வேலெல்லாம் வச்சுருப்பாங்க. அது வந்து சாந்தி பண்ணணும். எதுக்கு அந்த வந்து முச்சந்தி அந்த முக்கு வீட்டில் வந்து குடியிருக்கும் போது வேல் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 4-5 பக்கம் சுற்றி போடுறாங்க வச்சுக்கோங்க. அங்கே இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் அங்கே வந்து ஸ்டோரேஜ் ஆகும். எல்லா வீட்லேயும் கழிச்சு போடுறாங்க இல்லைங்களா, எல்லா சுற்றி போடுறாங்க எல்லா இடத்துலையும். அது வந்து ஒன்று இடம் வேணும் இல்லைங்க,
அதையெல்லாம் ஒரு எனர்ஜி ஒரு பக்கம் ஸ்டோரேஜ் ஆகும் இல்லையா, அதுதான் வந்து மூலக்குத்து இடம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் குடி இருக்கீங்க, இல்லை யாராவது வீடு குடி இருக்குது, அவங்க ஒரு வேல் வச்சுருப்பாங்க பிள்ளையார், அவங்களுக்கு வந்து அது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமையும் அமாவாசை பௌர்ணமியும் மஞ்சள் தண்ணீர் ஊற்றி அதை சாந்திப்படுத்தணும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே ஸ்டோரேஜ் ஆகும் அந்த வேலுக்குள்ளேயும் அந்த விநாயகருக்குள்ளேயும் இருக்கும் இல்லையா, அதுக்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி சாந்தி கட்டாயம் படுத்தணும். அமாவாசை பௌர்ணமி வாரம் வெள்ளிக்கிழமை வேல் வச்சுருக்காங்கன்னா கட்டாயம் அவங்க எலுமிச்சங்கனி குத்தி வைக்கணும் அதில். ஏன்னா அது ஒரு ஆயுதம் தானே, வேல் அப்படிங்கிறது. அதை வந்து நீங்கள் முழுசாக வைக்க கட்டாயம் ஒரு கனி இருக்கணும் அதில். சரிங்களா, இந்த விஷயத்தை அங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த கடக வீட்டை பொறுத்தளவுக்கு யோகம் அப்படிங்கும் போது குரு பகவானே அங்கே வந்து உச்சம் அடைகிறார். ஆனால் அவர் வந்து 6-9 வரார். கடன் வாங்கி லோன் வாங்கியெல்லாம் வீடு கட்டக்கூடாது. அதிகப்படியாக தன்னுடைய சக்திக்கு மீறி கடன் வாங்குறாங்க பாருங்கள், அவங்க ஃபைனான்ஸில் வாங்கக்கூடாது. ஏன்னா குரு தான் ஃபைனான்ஸ். வட்டிகள்லாம் கடன் வாங்கி வீட்டை கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுவும் பேங்க் லோன் போட்டாங்க அப்படின்னா அந்த இஎம்ஐலாம் கட்டி சீக்கிரம் வர முடியாதுங்க வெளியில். அதுவும் கரெக்டாக கோச்சாரத்தில் குருவெல்லாம் வரும்போதோ பார்க்கும்போதோ, சரிங்களா, புதனோட சம்பந்தம் இருக்கும் பொழுது அவங்க ஜாதகத்தில் புதன் இணைவு நட்சத்திர பரிவர்த்தனையோ சேர்க்கையோ இருக்கும் பொழுது அவங்க இடம் வாங்கும் போதும் வீடு கட்டும் போதும் கட்டாயம் வட்டிக்கு வாங்கக்கூடாது, பேங்க் லோன் வாங்கக்கூடாது. உங்ககிட்ட காசு இருக்கா, 60% காசு இருக்கா, வீடு கட்டுங்க. 20% உங்கள் ஜுவல்லை கொண்டு போய் பேங்க் லோனில் வைங்க. குரு தங்கம் தானே குரு அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், அதில் ஒரு லோன் வாங்கி பண்ணலாம். 20% கைமாத்து வாங்கிக்கோங்க. உங்களை நீங்கள் அடமானம் வச்சு வாங்குற மாதிரி அந்த பணம் கைமாத்துக்கு வட்டி இல்லைல்ல, உங்களுக்கு கொடுக்குற காசு மட்டும் அவங்ககிட்ட கொடுத்தா போதும். இதுதான் அவங்க மெயின் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா கட்டக்கூடிய வீடு வளர்ச்சி இருக்கும். ஆனால் செவ்வாய் பகவான் அந்த வீட்டில் இருக்கார் அப்படின்னா அவர் என்ன பண்ணக்கூடாதுங்க, அவரோட பெயரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நாளும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அவங்களுக்கு. சரிங்களா, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. ஏன்னா பாதகாதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு புதிய முயற்சிகள் அவங்க சப்போஸ் அவங்க ஜாதகத்தில் சுக்கிர பகவான் பலவீனமாக இருக்காரு, இல்லை பல ஆட்சி பெற்றிருக்காரு, இல்லை பாதகாதியோட லக்னாதிபதி உட்கார்ந்துட்டுருக்காங்க, 2 பேரும் சேர்ந்துருக்காங்க, இல்லை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வெள்ளிக்கிழமை அதிகமாக பண்ணக்கூடாது. ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு கொடுக்கும். அதே போல் இது நடக்குது பார்த்தீங்கன்னா, சனி வந்து 8ல் உட்காந்துட்ருக்கார். அஷ்டம சனி காலம் ஓடிட்டுருக்கு. கேது பகவானும் கடக ராசியை பார்த்து உட்காந்துட்ருக்காங்க. திருமணம் செய்யக்கூடிய காலம் இது அல்ல. கடக லக்னம் கடக ராசி பொறுத்தளவுக்கு வந்து திருமணத்துக்காக கேட்டாங்கன்னா 1.5 வருஷம் வெயிட் பண்ண சொல்லுங்கள். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து ராகு கேது பயிற்சி ஆகிடும். அப்போ அஷ்டம ராகு வந்து உட்கார போகிறார். சனி பகவானோடு ராகு பயணம் பண்ண போகிறார். அப்போ கேது பகவான் 2ஆம் இடத்துல வந்துருவாருங்களா. அப்போ 2ஆம் வீட்டில் கேது வருது அப்படிங்கும்போது என்ன அது உங்களுக்கு குடும்பஸ்தானமும் அங்கே 8க்குண்டான ஸ்தானமும் லாக் ஆகுது இல்லைங்களா. அஷ்டம சனியை பிரச்சனையை கொடுப்பார். அஷ்டம ராகு சொல்லிக்கணுமா, அதனால் அவங்களுக்குள்ளே அந்யோன்யம் இருக்காது, தேவையில்லாத பிரச்சனை வரும், கருத்து வேறுபாடு வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சனி திசையோட ராகு கேதுவோட புத்தி காலங்கள் உள்ளே போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, திருமணம் செய்யாதீங்க, திருமணம் பண்ணக்கூடாது. அதே ராகு திசையில் புதன் புத்தியா காலப்பகை, அதே சனி திசையில் கேது புத்தியா காலப்பகை. அப்போ இந்த கடக லக்னம் கடகராசியில் பிறந்தவங்க இந்த திசா புத்தி காலங்கள் திருமணம் செய்யக்கூடாது. செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இதை முடிச்சுட்டு தான் அவங்க என்ன பண்ணணும், ஏங்க வயசு 32 ஆச்சுங்க, ஆகட்டும்பா 32 வருஷம் 25 பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்களா, 7 வருஷமாக பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க, 1.5 வருஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த 1.5 வருஷத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா 6 மாதத்துக்குள்ள பச்சை எப்போ ராகு உள்ளே வராரோ அவங்களுக்குள்ள பிரிவு வந்துடும், கட்டாயம் பிரிவு வரும். ஏன்னா கிரக சேர்க்கை அப்படி. அவங்க ஜாதகத்தில் திருமண யோகத்துக்கு உண்டான எப்போ 2க்கு உண்டான திசையும் 7க்கு உண்டான 7 யாருங்க, சனி பகவான் தானே. கடகத்துக்கு சனி பகவான் தானே 7. களத்திரக்காரர் 8ல் வந்து உட்கார்ந்துட்டார். மனக்கசப்பு கட்டாயம் வரும். இல்லையா கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்க முடியுமா, அதுவும் முடியாது. கல்யாணத்தை பண்ணி வச்சு பிரிஞ்சிருக்க முடியுமா, அதுவும் முடியாது. அதனால் இந்த காலகட்டம் அவங்க கடகராசிக்காரங்க பொறுத்தளவுக்கு திருமணம் தேவை வேண்டாம். செஞ்சுட்டாங்கன்னா பிரச்சனைக்குள்ளே வர்றதுங்கிறது இயற்கை, அதையும் பார்த்துக்கலாம். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிம்மத்துக்கு வரலாம். சிம்மராசியை பொறுத்தளவுக்கு புதன் யோகாதிபதி, 2-11க்கு உண்டான கிரகம். சரிங்களா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்லேயே வந்து கேது உட்கார்ந்துட்டுருக்காரு, 8வது வீட்டில் ராகு வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க.
இப்போ வந்து இந்த புதன் பகவான் யோகாதிபதினு பார்த்துட்டோம் இந்த சிம்மத்தை பொறுத்தளவுக்கு. இன்னொரு யோகாதிபதி எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செவ்வாயும் எடுத்துக்கலாம். ஏன்னா 4, 9க்குண்டான கிரகம் செவ்வாய் பகவான் யோகாதிபதி அவர் தான், பாதகாதிபதி அவர் தான். இதனுடைய பலம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் போல்டாக செய்வாங்க. சிம்மம் காட்டுக்கு ராஜா தாங்க, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சிம்மம் ஏன் காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள். சிம்மம் ஏன், சிங்கம் ஏங்க காட்டுக்கு ராஜாவாக இருக்கு? இன்னொன்று, இது நான் 3வது வாட்டி கேட்குறதே ஒரு ஸ்டேஜில். சரி, அதாவது சிங்கம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிருகத்தையும் அதனோட இடது பக்கம் தாக்காது. ஏன்னா யாருக்குமே வலது பக்கம் மட்டும்தான் பலம் இருக்கும். சிங்கம் வேட்டையாடும் போது ஒரு மிருகத்தை வலது பக்கம் மட்டும்தான் அடித்து கொள்ளும், அதனோட பலவீன இடத்துல கை வைக்காது. அதுதான் சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜாவாக இருக்கு. ஒரு கிளாப் பண்ணிடலாமே. தேங்க்யூ. இப்போது இந்த சிங்கம் சொன்ன இல்லைங்களா, இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. எல்லா விஷயத்தையும் இவங்களுக்கு வந்து 8ஆ இயங்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான். 8ஆ இயங்குறது குரு பகவான். அப்போ 8ஆ இயங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகம் தான். குரு பகவான் தான் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இவங்க எல்லாம் ஒரு டீம். இந்த பக்கம் ஒரு டீம் யாருன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. இந்த பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா சனி பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான், கேது பகவான், இவங்க 4 பேர் ஒரு டீம். ஒன்று எதிரியாக இருக்காங்க. ஆனால் இந்த சிம்மத்துக்கு 8ஆ வரக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா உச்சமடையுது 12ஆம் இடத்துல தான், நீச்சமடையுது 6ஆம் இடத்துல தான். அப்போ இங்கே நட்பு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா பலத்தை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கோச்சாரத்தில் இந்த சிம்ம வீட்டுக்கு பார்வை இருந்தால் மட்டுமே அந்த குரு யோகத்தை கொடுப்பார். அந்த குரு யோகத்தை கொடுப்பார். சரிங்களா? இல்லை உங்கள் யோகாதிபதியான செவ்வாய் பகவான் குருவோட சாரத்தில் இருக்கணும். அப்போ குருவோட சாரம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துலேயும் மிதுனத்துலேயும் இருக்குது. அப்போ மிதுன செவ்வாய் நன்மை செய்ய மாட்டார். மிதுன செவ்வாய், ஏன்னா அவருக்கு அது பகை வீடு இல்லையா? செவ்வாய்க்கு ஒரு பகை வீடு அவர் தானே. புதன் வீட்டில் உட்காந்து நன்மை செய்ய மாட்டார். இப்போ தன் வீட்டுக்கு பலனுங்கும் போது அண்ணாவோட சப்போர்ட்டு கிடைக்கும், அவ்வளோதான். அண்ணாவின் மூலமாக சப்போர்ட்டு கிடைக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் காயமும் படுத்திடுவாங்க, சப்போர்ட்டும் பண்ணிடுவாங்க, சங்கடத்தையும் கொடுத்துருவாங்க. அதுதான் அந்த பகை வீட்டுக்கு உண்டானது. சரிங்களா? இப்போ அடுத்தது குரு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருனா அவங்க கன்னி வீட்டில் இருக்குது. இந்த கண்ணியில் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. பொதுவாகவே மிதுனத்துலேயும் கண்ணிலையும் செவ்வாய் இருக்குனாவே திருமண வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், எனக்கு நம்ம இதில் இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். சரிங்களா? குரு பகவான் சூட்சமங்க சொல்லி கொடுத்துருக்கேன் A to Z அப்படின்னு. அதே போல் இந்த கண்ணியில் செவ்வாய் இருக்குது அப்படின்னாவே திருமண வாழ்க்கையை பார்த்து அமைச்சுக்கணும். சிம்மத்துக்குன்னு கிடையாதுங்க, பொதுவாக 12 லக்ன ராசிக்கு அப்படித்தான். சரிங்களா? ஸோ இந்த அடுத்து பார்த்து துலாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அஸ்தர் இருக்குது, சித்திரை இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா இளைய சகோதரர் மூலம் சப்போர்ட் கிடைக்கும். இல்லை இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் 11. அடுத்து கும்பம் எடுத்துக்கோங்க. கும்ப வீட்டில் வந்து செவ்வாய் இருக்குன்னா உங்களுக்கு வந்து கும்ப செவ்வாய் வேணால் அதிகமான யோகத்தை கொடுப்பார் செவ்வாய்க்கு. கும்ப செவ்வாய் வேணால் அதில் அவிட்டம் 3, 4 பாதம் தான் இருக்குது. அதே மகர செவ்வாய் கொடுக்க மாட்டார். சரிங்களா? மகர செவ்வாய் கொடுக்க மாட்டார், ஏன்னா அது பகை வீடாகுது இல்லைங்களா? இன்னொன்று அவர் உச்சம் அடைஞ்சிடறார் தன் வீட்டுக்கு 6ல். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே தன்னோட பலத்தையும் பலவீனம் சொல்லக்கூடாது. சிம்மத்தை பொறுத்தளவுக்கு தன்னோட பலத்தையும் பலவீனையும் சொல்லக்கூடாது. எப்போ சொல்கிறாங்களோ அப்போ அவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க சிம்மராசி. ஏன்னா 7ஆம் இடம் சனி பகவான் காலபுருஷருக்கே பாதக வீடு, காலபுருஷருக்கே பாதக வீடு. எப்போவுமே ஓப்பன் மைண்டாக பேசக்கூடாது. ஆனால் இன்றைய காலத்தில் யாரும் பேசக்கூடாது, உண்மைதாங்க. 12 லக்ன ராசியில் யார் பிறந்தாலும் 108 பாதத்தில் பிறந்திருந்தவங்களும் என்ன பண்ணக்கூடாது, தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். பட் இந்த சிம்மராசி ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா குரு பகவானே வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு 12 உச்சம் அடைஞ்சார். நட்பு கிரகம் தான், இருந்தாலும் யோகத்தை கொடுக்க முடியாது. அவரே வந்து 8ஆக வந்துடுறார், அஷ்டமாதிபதியாகவும் வர்றார். அப்போ இதில் 5, 8 எங்குது. குலதெய்வ கோயிலுக்கு சரியான இடத்துல அவங்க வழிபாடு எடுத்துக்கணும், ஆனால் அவங்களால கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது.
கரெக்டாக அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. நினச்சிக்குவாங்க, டெய்லி நினைக்காம இருக்க மாட்டாங்க. நான் தலை வேகம் சொல்லுங்கள், ஆமான்னு சொல்லுங்கள். ஓகே சார், ஓகே. அது அவங்க ஃபாலோ பண்ண முடியாது, ஆனால் தினம் நினச்சிக்குவாங்க. சரிங்களா? அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். நினைக்காம எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன கேட்டீங்க, இந்த குலதெய்வ கோயிலில் எப்போல்லாம் பெயிண்டிங் ஒர்க் ஆகுதோ, நீங்கள் சிம்மம் சொல்கிறேன் நான், எப்போல்லாம் பெயிண்டிங் ஒர்க் ஆகுதோ, எப்போல்லாம் காரை போடுறாங்களோ அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஒரு தண்ணி தொட்டி கட்டி வைங்க, நீர் தொட்டி. சரிங்களா? தண்ணி தொட்டி ஒன்று சின்னதாக ஒரு 2 குடம் பிடிக்கிற மாதிரி கூட கட்டி வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறது, இல்லைன்னா கரண்ட்டு பில் கட்டுறது, இதெல்லாம் சிம்மத்துக்கு வந்து யோகம். சரிங்களா? மறைமுகமாக குருபை இயக்கணும் இல்லைங்களா? அவர் 12ஆம் இடத்துல போய் உச்சம் அடைகிறார், 5ஆம் இடத்தை இயக்கணும். அப்போ 5க்குண்டான விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஆலயம் தானே குரு பகவானாவே. அப்போ 12ஆம் இடம் பார்த்தீங்க உங்களுக்கு கடக வீடாக வருது. தண்ணி தொட்டி கட்டி வைக்கலாங்களா? வந்து ஆடு மாடு தண்ணி குடிச்சுன்னு வச்சுக்கோங்க, யோகமாக உங்களுக்கு. அதனால் கட்டி வைக்கலாம். சரிங்களா? அந்த குரு பகவானுடைய பலத்தை ஆக்டிவேட் பண்ணணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்க இறந்துருப்பாங்க இல்லைங்களா, நல்லா வாழ்ந்திறந்தவங்க ஃபோட்டோ மட்டும்தான் வீட்டில் வச்சு கும்பிடணும். வாழ இறந்தவங்க ஃபோட்டோ வீட்டில் வச்சு சிம்மராசிக்காரங்க கும்பிடக்கூடாது. ஏன்னா அதில் நட்சத்திரம் மகம் இயங்குது இல்லைங்களா? அதாவது மகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இறந்துருக்காங்கன்னா திதி தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க, மறந்த திதியை மகத்தில் கொடுன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா எந்த திதியும் தெரியல எனக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நட்சத்திரம் மகம் வரும்போது நீங்கள் திதி கொடுக்கலாம். ஏன்னா காலபுருஷருக்கே 10 அந்த நட்சத்திரம். அதனால் அவங்க வந்து நல்லா வாழ்ந்து இறந்தவங்க ஃபோட்டோ தான் வீட்டில் வச்சு கும்பிடணும். வாழ இறந்தவங்க ஃபோட்டோவை வச்சு வீட்டில் கும்பிட்டாங்க அப்படின்னா அதுவும் பெரியவங்க தான், பெரியோர்கள். அந்த விஷயத்தையும் பார்த்துக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட யோகாதிபதி செவ்வாய் பகவான் பார்த்துட்டோம். வீடு கட்டுறீங்கன்னா வீடு வாசல் எல்லாம் சொந்த வீட்டில் இருக்கும், ஆனால் இவங்க போய் அனுபவிக்க முடியாது. இவங்க போய் அதை வாடகை எடுத்துக்கலாம், இல்லை லீஸுக்கு விட்டுக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா அது இருக்குன்னு நினச்சிக்கலாம். சரிங்களா? 5க்கு அது 8 வராரு இல்லைங்களா? அதோட முழுமையான பலன் வந்து குறிப்பிட்ட தசாபதி காலங்களை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அதை ஒன்று சேல்ஸ் பண்ண முடியுமா, என்ன பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம். இது அதே மாதிரி இந்த சிம்மத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாவது வச்சிருக்கணும் பூர்வீகம். ஏன்னா தன் வீட்டுக்கு 9ல் உச்சம் அடைகிறாரு இல்லைங்களா? தன் வீட்டுக்கு 9ல் உச்சம் அடைகிறதுனால பூர்வீக சொத்து கட்டாயம் இருக்கணும், கொஞ்சமாவது இருக்கணும். இருந்தால் தான் சூரிய பகவான் இயக்கம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அது எந்த வீட்டில் உச்சம் அந்த வீட்டுக்குண்டான விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து கன்னி. இந்த கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் யோகாதிபதியாக வருவாங்க? சனி பகவான் எடுத்துக்கலாம். சுக்கிர பகவான் தான் முழுமையான யோகாதிபதி. முழுமையான யோகாதிபதி சுக்கிர பகவான் தான். இந்த முழுமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானே ராசிக்குள்ளே நீசமடைகிறார். கன்னி ராசிக்குள்ளார நீசமடைகிறாருங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணக்கூடாது, உத்திரத்தில் ஒரு பொண்ணோ பிறந்திருக்காங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருங்க. கன்னி ராசியில் உத்திரத்தில் ஒரு பெண் பிள்ளை இருக்குது அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு தேவை ஒரு நல்ல வேலை, அதுக்கப்புறம் தான் கல்யாணம். ஏன்னா தன் வீட்டுக்கு 12 நட்சத்திரம் சூரிய பகவான் அதில் பிறந்திருக்காங்க, 2ஆம் நீசம் அடைஞ்சிடுறாங்க சூரிய பகவான். அப்போ உத்திரத்தில் பிறந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் வேலைக்கு அனுப்புறதாக முதல்ல வேலை, நல்ல ஜாப், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்படிங்க? பசங்க வேலைக்கு போகாமல் இருப்பாட்டாங்க இல்லைங்க, வேலைக்கு அவங்க கடமை அது இல்லைங்களா? பொண்ணுங்க தான் மெயின். ஏன்னா ஒரு இடத்துக்கு நம்பி தான் போகிறோம். நம்ம ஒருத்தரை சார்ந்து வாழ்வது பெண்கள் மட்டும்தான். குழந்தையா இருக்கும்போது அம்மா அப்பா, அப்புறம் அண்ணன் தம்பிங்க, அப்புறம் புருஷன் பிள்ளைங்க இல்லைங்களா? அப்போ யாரும் சார்ந்து வாழக்கூடிய விஷயத்தில் நம்ம இருக்கங்காட்டி தான் நமக்குன்னு ஒரு வருமானம் வேணும்னா கன்னியில் உத்தரத்தில் பிறந்த பெண்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னோட தேவைக்காக போய் கை நீட்ட மாட்டாங்க யாருக்கிட்டையும். என்னோட தேவைக்கா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நட்சத்திரம் 12 எங்குது அவங்களுக்கு. அதே சூரிய பகவான் 8ல் போய் உச்சம் அடைஞ்சிடுறாரு. தன்மானத்துக்கு ரொம்ப இடம் கொடுப்பாங்க, நிறைய ஆசை இருக்கும், ஆனால் இப்போ கேட்க மாட்டாங்க, கேட்க முடியாது அவங்கனால. ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா தான் அவங்க வீட்டில் அவங்க மதிப்பாங்க. அந்த பொண்ணுக்கு எப்போங்க நல்ல வேலையில் இருக்காங்க சம்பாதிக்கிறாங்கும் போது அந்த பொண்ணுக்குண்டான மதிப்பு கிடைச்சிடும். நிறையா பேர்த்த கேட்டு பாருங்கள், கன்னி உத்திரம் அப்படின்னா வேலைக்கு போகாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சிரமத்துக்குள்ளே இருப்பாங்க. கேட்டிங்கன்னா அழுவாங்க. சரிங்களா? அது எப்படின்னு தெரியாது. சரிங்களா? அதனால் அதே போல் இந்த கன்னி உத்திரத்தில் பிறந்த பொண்ணுக்கு பார்த்துட்டோம்.
இன்னொரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, இங்கே சூரிய பகவான்னா அப்பாவோட கர்மவினை தாக்கம் கட்டாயம் இருக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டிலே சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமடைகிறதுனால, அது 2ஆம் இடம் வந்து சுக்கிர பகவான் வீடாக வந்து இல்லற வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா காலபுருஷனுக்கே 6 இயங்கிட்டு இருக்கு. கடன், நோய், எதிரி நிரந்தரம் அவங்களுக்கு. ஒன்று கடன் இருக்கும், இல்லை நோய் இருக்கும், இல்லை எதிரி இருக்கும். ஏதோ விஷயம் உங்களுக்கு இயங்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இவங்களுக்கு அப்பா சப்புக்கு கிடைக்காது. ஏன்னா 9ஆம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானால அவங்க திருச்சி ஸ்ரீரங்கம் போயிட்டு ரொம்ப பெஸ்ட்டு. திருச்சி ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது. அதே போல் அவங்களுக்கு தரிசனம் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபத்தில் பார்க்கணும். 5 மணி தரிசனம், 100 பேர் மட்டும் அலௌடு, டிக்கெட் 100 ரூபா. அதில் போய் அவங்க அதிகம் கலந்துக்கணும். அது ரூல் இருக்குது எப்படி போகணும் அப்படின்னு. திருச்சி ஸ்ரீரங்கம் போகிறதா இருக்குது அப்படின்னா அதை இயக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7க்குண்டான பாதகாதிபதி குரு பகவான் லாபத்தில் வந்து உச்சம் அடைகிறார் இல்லைங்களா? லாபத்தில் வந்து உச்சம் அடைகிறார். அப்போ அங்கே உச்சம் அடைய என்ன கேட்டிங்கன்னா உங்கள் மனசு அலைபாஞ்சிட்டே இருக்கும். எப்போவும் உபயராசிக்காரர்களுக்கு மனசு ஒருநிலைப்படாது. ஒன்று குழம்புவாங்க, பயம் இருக்கும், குழப்பம் இருக்கும், யாரும் டக்குன்னு கேட்க மாட்டாங்க. மற்றவங்களாம் பிளான் போட்டு கொடுப்பாங்க, பக்காவாக இருக்கும். இவங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உபயனாவே என்னங்க கொடி மாதிரி. அவங்க பாடுறதுக்கு என்ன வேணும்? ஏதோ ஒன்று கிடைக்கணும். ஒரு குச்சியோ ஒரு மரமோ கிளையோ ஏதோ ஒன்று கிடைச்சாதான் அவங்க வேகமாக அவங்க வளர்ச்சி நோக்கி போக முடியும். உங்களுக்கு கீ கொடுத்துட்டே இருக்கணும். கீ மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்க டெவலப்பே வேறு. சரிங்களா? அந்த விஷயத்தை பார்க்கலாம். ஸோ இங்கே சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் வர்றதுனால அதே மாதிரி நல்லா ஃபேமிலியை பார்த்துக்குவாங்க. ஃபேமிலியெல்லாம் பார்க்கல குறை சொல்ல முடியாது. நல்லா பார்த்துக்குவாங்க. அம்மா அப்பா எல்லாம் பார்த்துக்குவாங்க. அதே கன்னிராசியில் வந்து உத்திரத்தில் பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா அப்பா பட்ட கடனை அணைப்பாங்க. அப்பா வந்து அவர் கடன் இருக்கும், இல்லை இறந்துருக்கலாம், இல்லை அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். அந்த கடனை இந்த பெண்கள் தான் கடிப்பாங்க. சொல்லுவாங்க ஆண்கள் மட்டும் கிடையாதுங்க, பெண்களும் அப்பா பட்ட கடன் நான் அடைச்சிருக்கேன். ஆனால் உத்திரத்தில் பிறக்கல, சொல்கிற ரூல். சரிங்களா? அதனால் அப்பா பட்ட கடனை வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் பிறக்கிறவங்க பெண்கள் வந்து அடைப்பாங்க. அந்த ரூல் அங்கே எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா 9 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர வீடாக வருதுங்களா? காலப்புருஷ 2 குடும்பஸ்தானமாக அது 9 2 இயங்குது இல்லைங்க. அப்பா பட்ட கடனை யார் அடிப்பாங்க? பசங்க இல்லை, பொண்ணுங்க அடிப்பாங்க. பசங்க அடைக்க மாட்டாங்க. எதுக்காக வாங்கினீங்க, ஏன் செஞ்ச ஆர்குமெண்ட்டு தான். வாங்கினீங்கல்ல கட்டுங்க அப்படிம்பாங்க. வாங்கிட்டீங்கல்ல, யாரை கேட்டு வாங்கினீங்க? எனக்காக வாங்கினீங்க. டீ உனக்கு தாண்டா வாங்கினேன், நான் வாங்க சொன்னேனா? அங்கே நான் உங்களை வாங்க சொன்னேனா அப்படின்னா தப்பிக்க வழி பார்ப்பாங்க. கண்ணில் பிறந்த ஆண்கள் ஒரு பவர் இருப்பாங்க, பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ரூல். சரிங்களா? ஸோ அது பெண்களுக்கு மட்டும் அந்த கடனை அடையக்கூடிய யோகம் உண்டு. அவங்க அதை எடுத்துக்குவாங்க, நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி கன்னி வீட்டில் வந்து சுக்கிர பகவான் பலவீனமாகறதுனாலையும் இவங்க பெண்கள் கொண்ட அமைப்பெல்லாம் சீட்டு போடக்கூடாது. பெண்களுக்கு பணம் கொடுத்தல் வாங்கலாம் வச்சுட்டாங்கன்னா அந்த காசுலாம் வராது. யானை வாயில் போன கரும்பு. என்ன கேட்டாலும் உங்களுக்கு திரும்ப சண்டை தான் வரும், பிரச்சனை தான் வரும். அதே மாதிரி அக்கா தங்கச்சிங்க மனைவி வழியில் இருப்பாங்க, கொழுந்தியா நாத்தனா அவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் பணம் தரீங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மாவையோ பொண்டாட்டியோ நிற்க வச்சு இந்த அம்மா உங்கள் அக்காவுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன், நீ கொடுத்துருமா, இந்த கொழுந்தியாவை கொடுத்துருக்கேன் கொடுத்துருமான்னு சொல்லி ஒப்படைச்சு நீ கேட்டு எனக்கு வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடணும். ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வந்து தேவையெல்லாம் வந்துடுங்க. உங்கள் சொந்தம்தான், நீங்கள் ஒரு ரூபாய் கடன் வாங்கி கொடுப்பீங்க, உங்கள் பேக்கெட் பண்ணியே தூக்கி கொடுப்பீங்க. பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் தெரியாமல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யாரை கேட்டு கொடுத்தீங்க, எதுக்காக கொடுத்தீங்க? ஏன்னா சுக்கிரன் அங்கே நீ சந்தேகப்படுவாங்க. ஒழுக்கமாக இருந்தாலும் அங்கே பிரச்சனை வந்துடும். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா தன்னோட 7ஆம் இடத்துல யாருங்க? குரு பகவான் லாபத்தில் உச்சம். உங்களை பயன்படுத்திக்குவாங்க, உங்களை பயன்படுத்திக்குவாங்க. குரு பாதகம் தானே. உங்களால் எவ்வளோ முடியுமோ வாங்கி டாட்டா கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. வட்டிக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, கொடுத்துட்டீங்க, ஜாமீன் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காசு நீங்கள் தான் கட்டியாகும். கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாம். இந்த துலா ராசி வந்து எடுத்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் ஆட்சி வீடு. இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் 4 5 குணங்கிறத யோகாதிபதியாக வரார். அந்த ராசிக்குள்ளேயே உச்சம் 7ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாங்க. இந்த துலா லக்னம் துலா ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்படின்னா தான் செஞ்ச தப்பை நியாயப்படுத்துவாங்க, அடுத்தவங்க தவிர குத்தி காட்டுவாங்க. அது அவங்க இயல்பு. தப்பு செஞ்சுட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள், அதை நியாயப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பேசுகிற எல்லாருங்களும் பேசுவாங்க. ஒத்துக்கவே மாட்டாங்க தான் தப்பை. ஆமாம்மா செஞ்சுட்டேம்மா சொல்லவே மாட்டாங்க. ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்க தவிர. ஏன்னா சனி பகவான் அங்கே உச்சம் இல்லைங்களா, நீதிமான். அதே மாதிரி சனி பகவான் உச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, வீட்டை விட்டுருவாங்க, வீட்டை கவனிக்க மாட்டாங்க, வீட்டுக்கு என்ன தேவையோ செய்ய மாட்டாங்க. ஏன்னா சனி பகவான் மக்கள் தொடர்பு. நல்ல பேர் வீட்டுக்கு வெளியே இருக்கும், வீட்டுக்குள்ளே உங்களுக்கு இருக்காது.
எப்போ அவங்க வீட்டை பார்த்துக்கிறாங்களோ சனி பகவான் யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சோம். சனி பகவானை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் எவன் ஒருவன் தன தாய் தந்தையருக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் மருத்துவ செலவு செய்கிறானோ அவரை எந்த அளவுக்கும் பாதிக்க மாட்டார். பிரச்சனை கொடுப்பார். பாதிப்பு வேற, பிரச்சனை வேற. பாதிப்புங்கிறது ஒரு இழப்பு இல்லைங்களா, மீண்டு வர முடியாது. பிரச்சனை எல்லாத்துக்கும் உண்டு. ஏன்னா எல்லார் வீட்டுக்கும் மழையா விருந்தாளி யாருன்னா சனி பகவான் மட்டுமே. நடு வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருப்பார். 4 பேர் இருக்கீங்களா, 3 பேர், 2 பேர் இருக்கீங்க, கண்டிப்பாக என்ன பண்ணுவாருங்க, வீட்டில் இருப்பார். எல்லாத்துக்கூடயும் பயணம் பண்ணுவார். அதே வச்சுக்கோங்க, சனி பகவானோட 7 சனி காலங்கள், அஷ்டம சனி காலங்களில் ராகுவோட திசாபுத்தி காலம் நடக்குது, சம்பந்தம் மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. திருநள்ளாறு அவங்க போயிட்டு வராங்க அப்படின்னா ஆப்போசிட் டெட் பாடி பார்ப்பாங்க. திருநள்ளாறு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வரும்போது டெட் பாடியை பார்ப்பாங்க. கேட்டு பாருங்க, நடக்கும். சரிங்களா? திருநள்ளாறு போயிட்டு வரும்போது மட்டும் கேட்டு பார்த்து சொல்கிறீங்களா? யாரை சொல்ல போகிறீங்க? தான். சரிங்களா? இப்போது இந்த சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உச்சமாக இருக்காருன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இன்னொரு 4-5 கூடியவர். இவங்க சொத்துக்கள் வச்சுக்கோங்க பூர்வீகத்தில் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு அதிகமான அதை சேமிக்கவும் தெரியாது. அதை வந்து கரெக்டாக எல்லாத்துக்கும் தான தர்மம் பண்ணக்கூடிய வசதி தான் துலாத்தை பொறுத்தளவுக்கு. எல்லாத்துக்கும் அள்ளி கொடுப்பாங்க, தன் வீட்டை விட்டுருவாங்க, கவனிக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா கட்டாயம் வீட்டில் பெண்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை தேடி வந்துடுவாங்க. அந்த துலா லக்னத்தில் பிறந்த ஒருத்தர் இல்லை அப்படிங்கும் பொழுது இவர் கடன் வாங்கியிருக்கார், வீட்டை தேடி வந்து வாங்கிக்குவாங்க. உண்மை தானேங்க? கொடுத்த விட்டுருவானா? விட மாட்டான். ஆனால் நீங்கள் கடன் கொடுத்துட்டீங்கன்னா யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதனால் வீட்டில் பெண்களுக்கு தெரியாமல் இவங்க பணம் காசு கொடுக்கக்கூடாது. யாருக்கு கொடுத்தாலும் ப்ராப்பராக ஒன்று அம்மாட்டையோ இல்லை ஒய்ஃப்கிட்டையோ கட்டாயம் சொல்லணும். நீங்கள் இவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதப்போ எதுக்கு அவங்களோட சொல்லணும்? ஏன்னா சுக்கர பாண்டில் நீச்சம். லிமிட் பண்ணிவாங்க, மனைவி கிட்ட லிமிட் வச்சுக்குவாங்க. இது தெரிஞ்சால் பத்தாதா, இதை தெரிஞ்சு என்ன பண்ண போகுது, சொல்லி என்ன பண்ண போகிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன்பாங்க. ஆனால் இவர்கள் பட்ட கடன் வாங்கிக்குவாங்க. ஆனால் இவர் கொடுத்த கடன் வீடு தேடி வராது. அதனால் இந்த 4-5 வந்து அழகாக இயங்குங்க. சரிங்களா? ஆனால் அவங்க வாழ்த்துவாங்க, அவர்கிட்ட பணம் வாங்கணும், நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பான்னு. யாரும் வந்து கொஞ்சம் கொடுக்க போகிறாங்களா? ஐயோ மனைவி பாவம், குழந்தைங்க பாவம், யாரும் கொண்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எப்படிங்க? அதுக்கு உங்கள் ஜாதத்தை பார்க்கணும், ஆஃபீஸ் வாங்க. சரிங்களா? அதாவது பொதுவாக வந்து 6ங்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற கடன் 6ஆம் இடம் தான். வாங்குகிற கடனும் அதுதான், கொடுக்குற கடனும் அதுதான். உங்கள் லக்னம் ராசி என்ன? ஓ, நீங்கள் துலாம் தானா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்போ 6ஆம் இடம் குரு ஏற்கிறீங்க இல்லையா? குரு பகவான் ஃபைனான்ஸ் அவர் தான், கடன் அவர் தான். உங்கள் ஜாதத்தில் எங்கே குரு இருக்கார்? குரு 9ல் இருக்கார். வாங்கின ஓடி போயிட்டானா? அதான் புதன் வீட்டில் வந்து உட்காந்துட்டாரு இல்லைங்க. உங்கள் லக்ன ராசி பார்க்குறாரு இல்லைங்க, நல்லவமாக அடித்து வாங்கிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க? 5 நம்பர் இங்கே இயக்கக்கூடாது. நம்பர் 5 இயக்கிட்டீங்கன்னா அந்த காசு ரொம்ப சிரமம் வாங்குறது. 5000, 10,000, 15,000, 5 லட்சம். 5னா புதன் அவரே தான் பாண்டா வர்றாரு. அவரே 7 போய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ல் போய் நீச்சம் அடைஞ்சிடுறாரு. அதனால் நம்பர் 5 இயக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? 50,000. பார்த்தீங்களா? சரி, அவர் பேர் என்னங்க? இளங்கோங்களா? இளங்கோனா புதனை தான் குறிக்கும் பெயர். கரெக்டாக சைட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நண்பரா எப்படிங்க? சொந்தமா, ஃப்ரெண்ட்? தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்துருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி கேது வந்து பார்த்தீங்கன்னா 12ல் உட்காந்துட்ருக்கார். சரிங்களா? சனி பகவான் பார்த்தீங்கன்னா 5ல் உட்காந்துட்ருக்கார். என்ன பண்ணுறீங்கன்னா அட்வொகேட் வச்சு அவங்கக்கிட்ட எழுதி வாங்கிக்கோங்க. டைமிங் உட்காந்து 1 வருஷத்துக்குள்ளே கொடுக்குறியா, எப்போ கொடுக்குறேன்னு சொல்லி ஏதாவது ப்ரூஃப் வச்சு எழுதி வாங்கிட்டீங்கன்னா அந்த பணம் வாங்கிடலாம். விட்டுட்டீங்கன்னா வாங்க முடியாது. நீங்கள் சட்டையை பிடிச்சி கேட்குற நபர் கிடையாது. என் பணத்தை குறான்னு கேட்க மாட்டீங்க. ஏன்னா 9 குரு தன்மானம். சரிங்களா? ஏன்னா அவரை 3, 6 டக்குன்னு கேட்க மாட்டார். ஆனால் இதுதான் உங்களுக்கு ரூல். அவர்கிட்ட ஒரு அட்வொகேட்டை வச்சு இந்த பணத்துக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சோ வட்டியோடு எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து வாங்கிக்கோங்க. 20 பத்திரம் வாங்கிட்டு போய் எழுதி வாங்கிட்டீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் வாங்கிடலாம். திசை என்ன புத்தி என்ன போயிட்டுருக்கு உங்களுக்கு? சந்திரன் 10 கூடியவர்.
செவ்வாய் புத்தி 2 7 வாங்கிடலாம். எழுதி வாங்கிட்டுனா வாங்கிடலாம். செவ்வாய் புத்தி முடிவுக்குள்ளே வாங்கிடுங்க. எழுதி வாங்கிட்டீங்கன்னா ராகு புத்தி வந்ததோ கொடுத்துருவேன். சந்திரன் ராகு கிரகண தோஷம் தான். அம்பாளுக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணிடுங்க, பால் அபிஷேகம் வேண்டிக்கோங்க. எனக்கு இந்த பணம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டிக்கோங்க. உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வம் தானே குலதெய்வம்? ஆண் தெய்வம். பெண் தெய்வம் இருக்கணுமே உங்களுக்கு. விடாதீங்க, சில விஷயம் கேட்டால் தான் கிடைக்கும், எல்லாத்தையும் விடக்கூடாது சரிங்களா? அதனால் எழுதி வாங்கிக்கோங்க, கட்டாயம் பணம் வரும் உங்களுக்கு சரிங்களா? ஸோ இப்போ துலாத்துக்கு பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம். இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா இவங்களே 6ஆக வருவாங்க. யாருமே எதிரி வேணாம், இவங்களே எதிரி சரிங்களா? இந்த விருச்சகத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 2-5க்கு உண்டான குரு பகவான் தான் முழுமையான யோகாதிபதி. 2-5க்கு உண்டான குரு பகவான் முழுமையான யோகாதிபதி. டைம் முடிஞ்சுதுங்களா? ஓகே ஓகேம்மா. இந்த விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா 2-5க்கு உண்டான குரு பகவான் யோகாதிபதியாக இருக்கார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடக வீட்டில் இருந்தாலும் கூட அவர் வந்து 5வது பார்வையாக அந்த ராசியை பார்க்கக்கூடிய இடம் இருக்குது. திருச்செந்தூர் போயிட்டு வர்றது மிக சிறந்த வழிபாடு இவங்களுக்கு. விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல நீர் இருந்தாலும் அந்த கோயிலில் போய் குளிச்சுட்டு இவங்க வழிபாடு சிறப்பாக இருக்கும். யோகம் அழகாக இயங்கும் சரிங்களா? இவங்களுடைய வருமானம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது என்ன பண்ணணுங்க, ஆலயத்துக்காக கொடுக்கணும். தர்ம கணக்கு கொஞ்சமாவது கொடுத்தாதான் இவங்க கர்மா கண்டிப்பாக கழியும். ஏன்னா காலபுருஷுக்கு 8ஆக வந்து பிறந்திருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன், விருச்சக ராசியில் சந்திர பகவான் நீசமாக இருக்கிறதுனால முழுமையாக நீசம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா விசாகம் 4ஆம் பாதமாக வந்து தன் ஆட்சி வீட்டுக்கு போயிடுறார். ஒரு கிரகம் தன் ஆட்சி வீட்டுக்கோ உச்ச வீட்டுக்கோ போகும்போது தன்னுடைய வளத்தை வந்து பார்த்திங்கன்னா பல மடங்காக கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் விசாகம் 4ஆம் பாதம் அப்படிங்கும்போது அவர் ஆட்சி பெறதுனால விருச்சக வீட்டில் அந்த நீசம் கிடையாது. அதில் சூட்சமாக என்ன கேட்டிங்கன்னா அனுஷம் 4ஆம் பாதம் சூட்சமம். ஏன்னா 8க்கு 8 இயங்குவார், 8க்கு 8ஆகவே இயங்குவார். அனுஷம் 4ஆம் பாதங்கும் போது விருச்சகம் உட்காருமா சந்திர பகவான் காலபுருஷருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னது உங்களுக்கு கேட்டை 3ஆம் பாதம் தன் வீட்டுக்கு 8 வந்து இயங்குவார். இதுவங்க மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்துலையும். அனுஷம் 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க, கேட்டை 3ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க மட்டும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சப்போர்ட் வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஐடியா பண்ணி கேளுங்க. நீங்களாம் தன்னிச்சை இயங்காதீங்க. ஒரு விஷயம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட்டை விட மற்றவங்க சொல் விஷயம் கேட்கணும். அப்போ தான் உங்கள் சொத்துக்கள் வந்து இழக்காமல் இருக்க முடியும். ஏன்னா தன் வீட்டுக்கு 8ஆக வந்து சந்திரன் உட்கார்றார். எதுலிங்க? கேட்டை 3ஆம் பாதத்தில். ஆமாம் தாங்க, தப்பாக சொல்கிறேனா கரெக்டாக சொல்கிறேனா? ஓகே. அப்போ காலபுருஷ 8ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுஷம் 4ஆம் பாதத்தில் வந்து உட்கார்றாங்க. அதனால் அந்த விஷயம் அங்கே உங்களுக்கு இருக்குது சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தை அங்கே நம்ம பார்க்கணும். விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வரது சிறப்பு. இவங்களுக்கு யோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே என்ன பண்ணணுங்க, தன்மேல் நம்பிக்கை வச்சாலும் ஐடியா கேட்டு செய்யணும். அவசரப்பட்டு எதையும் பண்ணக்கூடாது இவங்க சரிங்களா? கேது பகவான் இன்னைக்கு ராசியை பார்த்து உட்கார்ந்துட்டுருக்கார் கோச்சாரத்தில். 4ஆம் சனி வந்து உட்காந்து அர்த்தாஷ்டம சனி. இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீடு கட்டுற விஷயம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா இடம் வாங்குறதோ அதுக்காக லோன் போட்டு வாங்குறதெல்லாம் இந்த 4ஆம் இடம் சனி பகவான் வேணாம். ஏன்னா அது மேஷ வீட்டுக்கு 6ஆம் இடத்துக்கு அது பாதக வீடு இல்லைங்களா? இன்னொன்று 4ஆம் இடம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா 3வது வீட்டில் வந்து நீசமாகறதுனால இந்த காலகட்டம் வீடு கட்டுற யோகமே இருந்தாலும் கூட உங்களுடைய ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா மண் இயக்கும் பொழுது தன்னுடைய தசாபுத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா? அடுத்து இப்போ குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா யோகாதிபதியாக வந்து உங்களுக்கு யார் வருவாங்க? சூரிய பகவான் வருவாங்க, செவ்வாய் பகவான் வருவாங்க. ஸோ இந்த யோகாதிபதிகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சூரிய பகவான் வர்றதுனால அப்பா ரோல் மாடல். இவங்களை பொறுத்தளவுக்கு அப்பா ரோல் மாடல். ஆனால் தனுசு ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா சப்போர்ட் கம்மியாக தான் கிடைக்கும், அதிகமாக கிடைக்காது. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கும் அப்பா ரோல் மாடல். அவங்க எல்லாமே செய்யாமல் இருக்க மாட்டாங்க, அவங்களாலேயே எடுத்துக்குவாங்க நிறைய விஷயங்களை சரிங்களா? தனுசை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதிகமாக யாகங்கள் வைக்கணும், இல்லை யாகத்தில் போய் அவங்க உட்காந்துக்கணும். அதில் உட்காந்துட்டாவே ரொம்ப சிறப்பாக இயங்கும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கோயில் இருக்குது இல்லைங்களா, அங்கே பசுமாடு இருக்குது பாருங்கள், அங்கே போய் தான் அவங்க உட்காரணும். பசுமாடு எங்கே இருக்கோ அங்கே போய் உட்கார். ஏன்னா தன் வீட்டுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வந்து உச்சமடைகிறார். தன் வீட்டுக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். அதனால் என்ன பண்ணணுங்க, உங்களுக்கு சுகஸ்தானம் இயக்கணும் அப்படின்னா நீங்கள் சிவன் கோயில் இருக்கக்கூடிய மாட்டு தொழுவத்தில் போய் உட்காந்துக்கணும். இல்லை அந்த பசு மாட்டுக்கு தேவையான
உணவுப் பொருள் வாங்கி கொடுக்கணும். சும்மா ஒரு சீப் பழம் வாங்கிட்டு போய் ஒவ்வொரு மாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா புண்ணியம் கிடைக்காது. ஒரு தாரா வாங்கிட்டு கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்துருங்க. சரிங்களா? ஒரு பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, அந்த மாட்டுக்கு என்ன வேணுமோ உங்களால் முடிஞ்ச 500 ரூபா 600 ரூபாய்க்கு ஒரு 5 கிலோ 6 கிலோ அப்படி வாங்கி கொடுங்க. நீங்கள் கொடுக்கறது ஒருவேளை உணவாக வந்து மாட்டுக்கு போகணும். அப்போ தான் உங்களுக்கு யோகம். ஏன்னா சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. அங்கே லாபம் இயங்கும் உங்களுக்கு. துலாம் வீடு இயங்கும் தனுசுக்கு, துலாம் வீடு தனுசுக்கு இயங்கும். அதனால் சரிங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் வந்து அப்பா ரோல் சொல்லிட்டு சூரிய பகவான் வழிபாடு சிறப்பு. அதே சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் இருந்து பிறக்கப்பட்ட ஜாதகம், 8ஆம் வீட்டில் இருந்து பிறக்கப்பட்ட ஜாதகங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவமானத்தை சந்தித்தே தீருவாங்க. அந்த 7 8லையும் வந்து உட்காண்டாருன்னா சூரிய பகவான் அப்போ என்ன பண்ணணும்? சரியாக கைட் பண்ணணும். தசாபுத்தி காலங்களில் கரெக்டாக இருங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணுங்க? கைட் பண்ணி கொடுக்கணும். அப்பாவின் மூலமும் அவமானம் மதிக்க மாட்டார். ஏதாவது இடத்துல என் பையன் அப்படி தான் பண்ணி இப்படி தான் அவர் மூலம் அவமானம் ஏற்படும். அந்த பிரச்சனையும் அங்கே சந்திப்பாங்க. அடுத்து மகரம். இந்த மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா யோகாதிபதியாக வந்து உங்களுக்கு சுக்கிர பகவான் வருவார் இல்லைங்களா? பஞ்சமாதிபதி அவர் தான். இன்னொன்று 9க்கு உண்டான கிரகம் வந்து புதன் பகவானாகவும் இருக்கார். இந்த யோகாதிபதிகளோட பலம் என்ன கேட்டீங்க, இவங்க இந்த மகர வீட்டுக்கு மட்டும் செவ்வாயோட நட்சத்திர பாதத்தில் சரிங்களா அந்த சுக்கிர பகவானும் புதன் பகவானும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கடுமையான பாதகாதிபதி, நன்மை செய்ய மாட்டார், நன்மை செய்ய மாட்டார். அப்போ அந்த சுக்கிர பகவான் யோகாதிபதியான சுக்கிர பகவானும் புதன் பகவானும் செவ்வாய் வீட்டோட திசா அந்த சாரத்தில் இருக்காங்க அப்படின்னா இவங்க எப்போவுமே கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். லேட் நைட் ட்ராவல் கூடாது, மிட் நைட்டில் போனாங்க லாக் ஆகிக்குவாங்க, அதிகமாக கையில் பணக்காசு கொண்டு போகக்கூடாது, யாரையும் நம்பி என்ன பண்ணக்கூடாது பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 8ஆம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் இயங்குவார். இந்த மகரத்தை பொறுத்தளவுக்கு சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் அதிகமான பிரச்சனையை கொடுப்பாங்க. அவங்க வந்து கேட்பாங்க, நான் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு வேணுங்கன்னு. சில ராசிகள்லாம் கவர்மெண்ட் ஜாப் போகக்கூடாதுங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா துலாம், மகரம். ஏன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் அரசாங்கம், செவ்வாய் பகவான் அதிகாரம், குரு பகவான் பதவி, சனி பகவான் கர்மா. இவங்க ஜாப்குள்ளே போயிடுவாங்க. நிறைய பேர் கேட்டு பாருங்க, வெளியே வந்துட்டேங்க, டார்ச்சர் தாங்க முடியல, இடம் மாற்றி போட்டுருவாங்க, அங்கே வருமா சாப்பாடு இருக்காது அவங்களுக்கு. அந்த இடத்துல விசாரிச்சு பாருங்கள். இவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் அதிகம் கேட்டு வந்தாங்கன்னு தசா புத்தி பாருங்கள். சூரியன் திசையோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் வந்து முன்னாடி பிறந்திருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. உத்திராடத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகக்கூடாது. உத்திராடத்தில் பிறந்தவங்க கவர்மெண்ட் அப்படி போகிறதா இருந்தால் என்ன பண்ணணும்? நீங்கள் ஹை போஸ்ட்டு போயிடணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்ததுமே அகலக்கால் வச்சிடணும், ஒரே ஜம்ப் போயிட்டாங்கன்னா பிரச்சனை கொடுக்க. ஏன்னா சனி பகவான் இயங்கிடுவார் உங்களுக்கு. சரிங்களா? ஆனால் இந்த அடிப்படை இதிலெல்லாம் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 வருஷம் உள்ளே இருப்பாங்க. அப்போ எனக்கு இந்த வேலை வேண்டாம்னு எழுதி கொடுத்து பெட்டி கடை வச்சு பொழைச்சிக்கிறோம்பாங்க. என்னமாங்க, எனக்கு பெட்டி கடையே போதும்பா, அவ்வளோ டார்ச்சர் அனுபவிப்பாங்க. அதையும் நம்மங்க சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி மகரத்தில் வந்து யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயோட சாரத்தில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க போது நிறைய தடைகள் படும் யோகங்கள். அவங்களுக்கு வந்து சரியான விதத்தில் கைட் பண்ணி கொடுக்கலாம் நம்ம. அதே மாதிரி இப்போ அந்த நடக்கிறது 7 நடந்துகிட்ருக்கு. இப்போ 7 போகும்போது ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது கையில் இருக்கக்கூடிய பணம் காசை வந்து சேமிக்க தெரியணும். ஏதாவது காசு வச்சுருக்கீங்க டெபாசிட் போட்டுருங்க. ராகு உள்ளே வந்துட்டு வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு தோணும். யாராவது அப்போ தான் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பண்ணலாம் எதை பண்ணலாம் சொல்லுவாங்க. நம்பி பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சம்பாரிச்ச காசு என்ன ஆகும்? எப்பவுமே சனி பகவானை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 7 சனி காலங்களில் விட்டு போகும்போதும் கொடுத்துட்டு போவான்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ள ராகு வராரு இவங்களுக்கு. பேராசி பட்டிங்க அப்படின்னா எதெல்லாம் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? இட்ஸ் கான், ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால் அவங்க அது கவனமாக இருக்கணும். இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க இன்னும் கவனமாக செயல்பாடுகள் பண்ணிக்கணும். அதிகமான முதலீடுகள் இது காலகட்டம் போடக்கூடாது, சனி ராகு சேர்க்கை அப்படிங்கும்போது. சரிங்களா? அவங்க கூட்டு பிஸ்னஸ் பண்ணுறதும் அதிகமாக சிறப்பு இருக்காது. சரிங்களா? அப்போ இந்த மகரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஏன்னா 5ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் எங்கிறதுனால ஒரு பெண் தெய்வமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அந்த பெண் தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் போனாலும் எந்த சாமியை கும்பிட போனாலும் மாலை வாங்கிக்கோங்க. நீங்கள் பூ வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷத்தில் பிச்சை எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் மாலை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த கருவறைக்குள்ளேயே இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனால் திரும்ப கைக்கு வரும். ஒன்று உங்கள் கழுத்தில் போடுவாங்க, இல்லை உங்கள் வண்டியில் போடுவீங்க. ஒரு நாள் ஆயுள் இருக்கும். உங்கள் காசுக்கு ஒரு நாள் ஆயுள் இருக்கும் இல்லைங்களா? அதனால் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு மாலை வாங்கி தருவது சிறப்பு. மாலைக்கு இன்னொரு பெயர் ஆரம்.
மாலைக்கு இன்னொரு பேர் என்னங்க, ஒரு 5 பவுன் ஆரம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? எந்த கோயிலுக்கு மாலை, ஏன்னா இப்போ 60 ரூபா போட்டால் ஒரு முளை பூ, இன்னொரு 40 ரூபா போட்டு மாலை வாங்கிக்கலாம் இல்லைங்களா? அதனால் அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் தெய்வத்துக்கு வந்து பட்டு புடவை சாத்தி வழிபாடு எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. வருஷம் ஒரு தடவை அம்பாளுக்கு நல்ல அலங்காரம் பண்ணக்கூடிய மாலையும் நல்ல பட்டு புடவை ஒன்று எடுத்து சாமிக்கு அபிஷேகம் ஒன்று பண்ணி அலங்காரம் பண்ணி உங்கள் இதில் நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னாவே யோகங்கள் சிறப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்காங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வேறு பரிகாரம் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பம். இந்த கும்பராசி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் அதிகம் கலந்துக்கணும் கோயிலுக்கு. ஏன்னா கும்பம்னா கோபுர கலசம்னு பெயர். கோயில் கலந்துக்கணும் கும்பாபிஷேகத்தில். அதில் கலந்துட்டாவே இவங்க ராசி ஆக்டிவேஷன் ஆகிடும். ஏன்னா கும்பம்னா கோபுர கலசம் தாங்க. அதில் படக்கூடிய தீர்த்தம் இவங்க மேலே படணும். அந்த தீர்த்தத்தை வீட்டில் வாங்கி வச்சிருந்து தினமும் குளிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு மூடி ஊற்றி குளிச்சுக்கலாம். ஏன்னா 9 அப்படிங்கிற இந்த இதே பார்த்தீங்கன்னா 8 வந்து புதன் வருவார் இவங்களுக்கு. 8 புதனாகி வருவார், 2 வீசம் அடைஞ்சிருவார். சரிங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்களை மறைச்சி வைக்கக்கூடாது. அங்கே இங்கே இடம் வாங்கி போட்டுருவாங்க, வீட்டு தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் சொத்து மக்களுக்கு உதவாது. 8 இங்கே 2ஆம் நீசமாக குடும்பத்துக்கு பிரச்சனை வருது. பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் மறைக்கக்கூடாது. என்ன ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் ஃபேமிலிக்கு ஃபஸ்ட் தெரியணும். 2-3 ஜாதகம் பார்த்துட்டாங்க கும்ப லக்னத்தை பிறந்தவங்க. இதெல்லாம் சொல்லிட்டுங்க, நான் சம்பாதி இடம் வாங்கி போடுறேன், வீடு கட்டி வைக்கிறேன், அங்கே வாடகை வருது இங்கே வாடகை வருதும்பாங்க. வீட்டுக்கு தெரியுமா சொல்லாமல் அது சொல்லிட்டு அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய தேவையில்லை. அவங்களுக்கு தேவை என்ன, வீட்டுக்கு பொருள் தானே, வாங்கி போட்டால் அவங்க பார்த்துக்குவாங்க. மனைவிக்கு சரியாக மரியாதை தரமாட்டாங்க. மனைவிக்கு சரியான மரியாதை தரமாட்டாங்க. ஆனால் அவங்க மனைவியை மதிக்கணும். அதனால் சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கட்டாயம் தெரியப்படுத்திடணும். நாளைக்கு அவங்களுக்கு அவங்க அப்பா அது எங்கே இருக்குன்னு தெரியாது, அவங்களுக்கு எங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு தெரியாத போயிடும் இல்லைங்க. மரச் சொத்து மக்களுக்கு உதவாதுங்கிற பழமொழி கும்பத்திற்கு மட்டுமே 100% பொருந்தும். சரிங்களா? அது கோல்டன் ரூல் உங்களுக்கு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கும்ப லக்ன ராசியில் பிறந்தவங்க வந்து அதிகமாக கலந்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 6ஆம் இடமா வந்து சந்திரன் வர்றார் இல்லைங்களா? அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா எந்த வேலையாக இருந்தாலும் விட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகணும், அம்மாவை பார்த்துக்கணும். அம்மாவை பார்த்துட்டாவே நிறைய விஷயம் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். அம்மா மட்டும் வருத்தப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வளர்ச்சி குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அம்மா வருத்தப்பட்டாங்க அப்படின்னா வளர்ச்சி குறைய ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப இங்கே கும்பத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்து மேலேயும் பாசமாக இருப்பாங்க. அந்த டைமிங்கு போய் இவங்களால வந்து பண்ண முடியாது. இன்வால்மெண்ட் இருக்கும், அவங்களுக்கு அந்த கொடுப்பினை இருக்காது. நிறையா ஜாதகங்களில் பார்த்துருக்கோம். சரிங்களா? அதையும் அவங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கும்பத்தை பொறுத்தளவுக்கு வந்து யோகாதிபதியான சுக்கிரபகவான் இயங்குவது வந்து பார்த்தீங்கன்னா பெண் தெய்வ வழிபாடு சிறப்பு பார்த்துட்டோம். அடுத்து மீனம். எப்பவுமே அந்த ஃபஸ்ட்டு மேஷத்தில் டீப்பாக போயிடுவோம். இந்த லாஸ்ட்டாக வரும் டைம் கம்மியாக பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்கும். கமெண்ட்ஸ் வரும், இல்லைனா ஃபோன் வரும், மீனத்துக்கு கம்மியாக சொல்லிட்டீங்கம்மா அப்படின்னு. சரிங்களா? ஸோ அந்த மீனத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதகாதிபதியாக வந்து உங்களுக்கு புதன் பகவான் வருவார். யோகாதிபதியாக பார்த்தீங்க அஷ்டமாதிபதியாக சுக்கிரன் வருவார். யோகாதிபதியாக செவ்வாய் பகவான் வருவார். இவங்களுக்கு பழனிமலை சிறப்பு. பழனிமலை தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். பழனிமலை போகும்போது பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு கொண்டக்கடலை வாங்கிக்கணும். யானை பாதம் வழியாக தான் போகணும். இவங்க பழனிமலை போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரோப் கார்லேயும் ட்ரெயின்லாம் போகக்கூடாது. யானை பாதம் அப்படின்னுங்க குரு பகவான், படிக்கட்டுனா சனி பகவான். சரிங்களா? அழகாக இயங்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா போகும்போது ஊர் நாயும் உலகம் பேசிட்டு போகக்கூடாது. போகும்போது ஹெட்ஃபோனில் விநாயகர் அகவல் கேட்கணும், சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம், வேல் விருத்தமெல்லாம் பாராயணம் பண்ணிகிட்டே போனால் மட்டும்தான் என்ன பண்ணுங்க பலன் கிடைக்கும். கிரிவலம் போவாங்க, அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே நாய் அவன் அங்கே போயிட்டான், இங்கே வந்தான், அதை வாங்கிட்டான், அதை பண்ணிட்டான், இவனுக்கு அந்த பிரச்சனை. எப்போவுமே கோயிலுக்குன்னு போயிட்டீங்கன்னா எப்போ உங்கள் பிரச்சனையை பேசுகிறீங்களோ அடுத்தவங்க பிரச்சனைகளை பேசுகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதற்கான சிந்தனை கண்டிப்பாக வழிபாட்டில் இருக்கணும். அதுக்கு தான் தெய்வத்தோட மந்திரங்களை போட்டுக்கோங்க, சிந்திக்காதீங்க எதையுமே. அதை தாண்டி எதுவும் இல்லைங்களா? நம்ம எண்ணம் மனம் செயல் ஒன்றிணைந்து வழிபாடு செய்தால் மட்டும்தான் பரிகாரம் பலிக்கும். சொல்கிறது வந்து 10% தான். ஒரு பரிகாரம் சொல்கிறது 10% தான். நீங்கள் செய்கிறதா 100% ஆகும். வாங்கிட்டு போய் யானைப்பாதம் வழியாக போகும்போது எறும்புகளுக்கு தீனி போட்டே போகணும். கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. வாங்கிட்டு போகணும்னு சொன்னீங்க, என்ன பண்ணுன்னு சொல்லி தானே ஏன் பிரேமி? ஓகேம்மா. அதனால் அது யானைக்கு அந்த யானைப்பாதம் வழியாக போகும்போது எறும்புகளுக்கு தீனி போட்டே போகிறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மீனத்தை பொறுத்தளவுக்கு
கடலில் போய் குளிச்சுட்டு நீங்கள் வழிபாடு எடுக்கிறதும் சிறப்பு. ஒரு ஆறு இருக்குது, ஒரு கிணறே இருந்தாலும் போய் ஃபஸ்ட்டு குளிச்சுக்கோங்க. அங்கே போய் குளிச்சுட்டு, எப்போவுமே நீர் ராசியில் பிறக்குறீங்கனாவே ஒரு கோயில் இருக்குன்னா அந்த இடத்துல போய் குளிச்சுட்டு எடுத்துக்கோங்க வழிபாடு, ரொம்ப அழகாக இயங்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சந்தேகம் இருக்குன்னா கேளுங்க. உங்களோட யோக கிரகமாக இருக்கலாம், உங்களோட எனக்கு தெரிஞ்ச பதில் நான் சொல்கிறேன். எனி டவுட்ஸ்? யாருக்கும் கேள்வி இல்லைங்களா? தேங்க்யூ. ஓகே. எனிவே உங்களுடைய ஜாதகத்தில் அனைத்து யோக கிரகங்களும் அனைவருக்கும் அனைத்து விதமான நலங்களையும் பலன்களையும் யோகங்களையும் தரட்டும் என்று மனதார வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். நன்றிகள், வாழ்த்துகள், வாழ்க வளத்துடன்.